சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மணிமேகலை மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு சேனல். அனைவருக்கும் வணக்கம். சிவசிவ அன்பே சிவம் லைவ் ஸ்ட்ரீமில் தங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய டாபிக் பிஹேவியர் மாடிஃபிகேஷன். அதாவது நம்ம ஆல்ரெடி நிறைய டாபிக்ல பேசியிருக்கோம். ஸ்பெஷல் எஜுகேஷன் சம்பந்தமா நிறைய டாபிக்ல பேசியிருக்கோம். ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டி, பேரண்டிங், இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, ஆட்டிசம், ஜென் மெடிடேஷன், மைண்ட்ஃபுல் பேரண்டிங், இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, இந்த மாதிரி நிறைய டாபிக்ல பேசியிருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிஹேவியர் மாடிஃபிகேஷன். அதாவது நடத்தையை சீரமைக்கிறது. முதல்ல பிஹேவியர் மாடிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பிஹேவியர் ரெண்டு இருக்கு. அடாப்டிவ் பிஹேவியர், மால் அடாப்டிவ் பிஹேவியர். அடாப்டிவ் பிஹேவியர் அப்படின்னா ஏற்கத்தக்க நடத்தை. மால் அடாப்டிவ் பிஹேவியர் அப்படின்னா ஏற்கத்தகாத நடத்தை. அதான் மால் அடாப்டிவ் பிஹேவியர் சொல்லுவாங்க. இப்ப இந்த ஏற்கத்தகாத நடத்தைய எப்படி மாடிஃபை பண்ணி சமூகத்துல ஒரு நல்ல நடத்தை கொண்டு வருது அப்படின்றத பத்தி தான் இந்த டாபிக்ல நம்ம பேச போறோம். முதல்ல நடத்தைனா என்ன அப்படின்றத பாத்துக்கலாம். ஆக்சுவலா ஒரு நடத்தை எப்படி நம்ம நிர்ணயிக்கிறோம் அப்படின்னா சமூகத்தால் ஏற்கத்தக்க நடத்தை. அதாவது சமூகத்தினர் அங்கீகரிக்கப்பட்ட நடத்தையை தான் ஏற்கத்தக்க நடத்தை அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 5 வயசு குழந்தை ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஓடி ஆடி விளையாடுறது, சிரிக்கிறது, இதெல்லாம் காமன். ஓடி ஆடி விளையாண்டுட்டே அந்த இடத்த பிளேஸ்ல அரௌண்ட்ல வர்றது நார்மல். இதே இத ஒரு 15 வயசு குழந்தை பையன் பப்ளிக் பிளேஸ்ல ரொம்ப ஓடி ஆடி அப்நார்மலா பிஹேவ் பண்றப்ப நம்ம என்ன சொல்றோம், இந்த பையனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, பிஹேவியரே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, மேபி இந்த குழந்தை ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, அதாவது அந்த குழந்தையோட மென்டல் ஏஜ் இன்னும் அந்த சைல்ட்ஹுட் ஏஜ்லயே இருக்கு. அதாவது 5 வயசு குழந்தைக்கு உண்டான மென்டல் ஏஜ்ல தான் அந்த குழந்தை 15 வயசா இருந்தாலும் இருக்கு. அதை வச்சு அந்த குழந்தைக்கு மேபி இந்த குழந்தை ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனா இருக்கலாம் அப்படின்னு எதை வச்சு சொல்றோம்னா அந்த குழந்தையோட பிஹேவியரை வச்சுதான் நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப இதுதான் ஏற்கத்தக்க நடத்தை, ஏற்கத்தகாத நடத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம சமூகம் எப்படி ஒரு குழந்தைய இது ஒரு நார்மல் சைல்டு, இது ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் அப்படின்னு பிரிக்கிறாங்கன்னா அந்த குழந்தையோட பிஹேவியரை வச்சுதான் இல்லையா. இப்ப இந்த பிஹேவியரை எப்படிலாம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் இதுக்கு தெரப்பி அப்ளை பண்றாங்க, என்னென்ன தெரப்பி, என்னென்ன கான்ட்ரடிக்ஷன் இருக்கு, எந்த மாதிரி அதை கொண்டு வராங்க அப்படின்றப்ப தான் இதுல ஃபுல்லா பார்க்க போறோம். முதல்ல நடத்தைனா நான் என்ன சொல்லிட்டேன் இல்லையா. சமூகத்தால் ஏற்கப்பட்ட நடத்தை தான் நடத்தை, நார்மலான்னு கொண்டாங்க பிஹேவியர் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப இந்த குழந்தை அப்நார்மலா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா அந்த அந்த பிஹேவியரை எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணணும், எப்படி அந்த குழந்தை நல்ல ஒரு சமூகத்தை ஏற்கத்தக்க நடத்தைய மாத்துறது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு குழந்தை ஒரு பிரச்சனை, ஒரு அப்நார்மலா பிஹேவ் பண்ணுது அப்படின்னா அதை எப்படி நம்ம கண்டுக்கணும்னா, முதல்ல இந்த குழந்தை எந்த மாதிரி என்விரான்மெண்ட்டை இந்த மாதிரி பண்ணுது, எத்தனை தடவை பண்ணுது, எங்கெல்லாம் பண்ணுது, எவ்வளவு நேரம் இந்த நடத்தையை பண்ணுது அப்படின்றத செக் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு குழந்தை ஃபுல் டே இருக்கும் இல்லையா. அந்த குழந்தை ஒரு அரை மணி நேரம் கூட அந்த கிளாஸ் ரூம்ல சிட்டிங் டாலரன்ஸ் இல்லாம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த டீச்சர் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த குழந்தையோட அட்மாஸ்பியர் முதல்ல ரூட் காஸ்ட கண்டுபிடிக்கணும். ரூட் காஸ்ட கண்டுபிடிச்சு இந்த குழந்தை எந்த அட்மாஸ்பியர்ல இந்த மாதிரி பண்ணுது. மேபி அந்த குழந்தை என்ன பண்ணிருக்கா, ஜன்னல் ஓரத்துல நின்றுருக்கலாம், ஜன்னல் ஓரம் சிட்டிங் பிளேஸா இருக்கலாம், இல்ல அந்த குழந்தைக்கு கிளாஸ் ரூமும் பிடிக்காம இருக்கலாம். அப்ப அந்த குழந்தை எந்த டயத்துல பண்ணுது, எவ்வளவு நேரம் இந்த மாதிரி அங்க நியூஸ் சுத்திட்டே இருக்கு, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பண்ணுது அப்படின்றத செக் பண்ணணும். அப்ப ஒரு குழந்தை என்விரான்மெண்ட், மேபி அந்த குழந்தை ஒரு லாஸ்ட் ரோல இருந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு ஜன்னல் ஓரத்துல உட்காந்துருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த குழந்தை என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் பேஜ்ல உட்காந்துக்கணும். அப்ப என்ன நடக்கும்னா அந்த குழந்தை அந்த ஜன்னல்ல வேடிக்கை பார்க்குற இது கட் ஆயிடும் இல்லையா. அப்ப முன்னாடி டீச்சர் முன்னாடி உட்கார்றப்ப ஆட்டோமேட்டிக்காவே அந்த குழந்தை என்ன பண்ணும்னா ஒரு கண்ட்ரோல், டீச்சரோட கண்ணோட கண்ட்ரோல்லே இருக்கும்.
நம்ம அங்கிட்டு வேடிக்கை பார்த்தா எந்திரிச்சு போனா மேம் திட்டுவாங்க அப்படின்ற ஒரு பயம் உணர்வுல அந்த குழந்தை என்ன பண்ணும், முன்னாடி உட்கார ஆரம்பிக்கும். இல்ல அந்த அட்மாஸ்பியர் பிரச்சனை இல்ல, முன்னாடிதான் உட்கார்ந்துருக்கு, முன்னாடி இருக்கிறத அந்த குழந்தை ஓயாம அங்கிட்டு இருந்து எந்திரிச்சு போகுது அப்படின்னா கிளாஸ் ரூம்ல டீச்சர் எடுக்கிற பாடம் போர் அடிக்குதா அப்படின்னு பார்க்கலாம். போர் அடிக்கிற மாதிரி ரொம்ப நேரம் வந்து ஒரு குழந்தைய வந்து அந்த குழந்தை வந்து சும்மா லெக்சரர் மெத்தட் மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்தான்னு சொல்லுவாங்க, அந்த குழந்தை போர் அடிக்கும். அப்ப என்ன பண்ணும், அந்த கிளாஸ் வந்து பிடிக்காம அதை இக்னோர் பண்றதுக்காண்டி என்ன பண்ணும், அங்கிட்டு இருந்து ஓடிடும் இல்லையா. அப்ப அதை வந்து அந்த டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ மாத்தி குழந்தைய வந்து ஒரு கியூரியாசிட்டி உருவாக்குற மாதிரி ஆக்டிவ் பிளானிங்ல குழந்தைய பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அந்த குழந்தைய வந்து ஜாலியா அந்த கிளாஸ் ரூமா கொண்டு போகணும். இப்ப இப்படிதான் அந்த குழந்தைய வந்து ரூட் காஸ்ட கண்டுபிடிக்கணும். என்விரான்மெண்ட் பிரச்சனையா, இல்ல நமக்கு ரொம்ப நேரம் அந்த குழந்தை போர் அடிக்கிற மாதிரி இருக்கா, ரொம்ப எத்தனை தடவை ஒரு நாளைக்கு பண்ணுது, இதை வந்து கால்குலேட் பண்ணி தான் அந்த குழந்தைய வந்து அந்த குழந்தையோட பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்ப இந்த 3 வகையில டைம், டூரேஷனு, பிளேஸ் இந்த 3ஐயும் வச்சுதான் அந்த குழந்தை வந்து எந்த மாதிரி ஒரு பிஹேவியர் பண்ணுது அப்படின்றத பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து பனிஷ்மெண்ட், டைரக்ட் பனிஷ்மெண்ட், இன்டைரக்ட் பனிஷ்மெண்ட் 2 பனிஷ்மெண்ட் அப்ளை பண்றாங்க. இப்ப டைரக்ட் பனிஷ்மெண்ட் என்னன்னா திட்டுறது, ஒழுங்கா உட்காரு, சேட்டை பண்ண இருக்க முடியாது அப்படின்னு திட்டுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலா ஹார்ஸா பேசுறது, ஆஹ் இல்ல பிசிக்கலா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, இது வந்து டைரக்ட் பனிஷ்மெண்ட். இன்டைரக்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு குழந்தை வந்து இக்னோர் பண்றது, ஒரு குழந்தை இக்னோர் பண்றது, கண்டுக்கிறாம விடுறது. அந்த என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, டைரக்ட் பனிஷ்மெண்ட்டை விட இக்னோர் பனிஷ்மெண்ட், அதாவது இன்டைரக்ட் பனிஷ்மெண்ட்டை தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு குழந்தை சேட்டை பண்ணுது அப்படின்னா மேக்சிமம் எதை வச்சு அப்படின்னா, இந்த குழந்தை ஐடென்டிட்டிக்காண்டி பண்ணும். டீச்சரை அட்டென்டிவா இருக்கணும், டீச்சர் வந்து நம்மளை கவனிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றக்காண்டி பண்ணும். இதெல்லாம் இது இருக்கா, பாசிபிள் இருக்கா மேம் அப்படின்னா கண்டிப்பா பாசிபிள் இருக்கு. இப்ப குழந்தை வந்து ஒரு குழந்தை வந்து ரொம்ப சேட்டை பண்ணுது அப்படின்னா ஒண்ணு 2 விஷயமா இருக்கும். ஒண்ணு அந்த குழந்தைக்கு தேவையான அட்டென்டிவ் கிடைக்காம இருக்கும் அந்த இடத்துல. 2வது கிளாஸ் போர் அடிக்கும். இந்த 2 ரீசன்ல தான் இருக்கும். மேக்சிமம் வந்து ஒரு குழந்தை வந்து இப்ப ரீசெண்டா நான் பாக்குறதுல ஒரு குழந்தை ஏன் அதிகமா சேட்டை பண்ணுதுன்னா, ஒரு 70% வந்து குழந்தை அட்டென்டிவ்காண்டி பண்றாங்க. அட்டென்டிவ்காண்டி எந்த அளவுக்கு போவாங்க அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆக்சுவலா சில குழந்தைங்க மத்த குழந்தை அடிச்சுட்டே இருப்பாங்க, இல்ல டீச்சர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, மேம் என்னோட பேனா காணாமச்சு, பென்சில் காணா, ரப்பர் காணா, ஏதாவது வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. மேம் இந்த பையன் பக்கத்துல இருக்க இந்த பையன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா. இந்த மாதிரி ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து டீச்சர் வந்து கிளாஸே எடுக்க மாட்டாங்க. எனக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, பக்கத்துல இருக்க குழந்தைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் அதை மற்றவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணாம தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறாங்க. என்ன பண்ணா பென்சிலை வச்சு கையில குத்திக்கிட்டு, மேம் என் பென்சில் வந்து இந்த பாப்பா வந்து எனக்கு குத்திடுச்சு, இல்ல எனக்கு தெரியாம கையில குத்திடுச்சு அப்படின்னு வந்து அந்த என்ன சொல்றது சிம்பத்தியை வந்து கிரியேட் பண்ணி அப்ப வந்து நம்ம மேல வந்து டீச்சர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீச்சரா இருக்காங்கன்னு வைங்களேன். அப்ப என்ன பண்ணுவாங்க, தன்னைத்தானே காயப்படுத்திட்டு அந்த டீச்சர் நம்ம மேல இன்னும் கொஞ்சம் கேரிங்கா இருக்கணும், இன்னும் நிறைய பேசணும், நம்ம கூட மிங்கிள் ஆகணும், அப்ப அவங்கள்ட்ட இருந்து ஒரு இறக்கத்தை கொண்டு வரணுன்றக்காண்டி இந்த மாதிரி சில பிஹேவியர் கொண்டு வருவாங்க. இப்ப ஒரே நேரத்துல ஒரு குழந்தை வந்து 2 பிஹேவியரை காமிச்சோம். சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, தன்னையும் காயப்படுத்திடுவாங்க, அதே நேரத்துல கிளாஸையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அங்கிட்டு ஓடிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த 2 பிஹேவியர்ல சரி ஒரு டீச்சரா எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த குழந்தை வந்து தன்னை காயப்படுத்திக்க இல்லையா, அந்த பிஹேவியர் தான் மாடிஃபை பண்ணணும். அதுக்கு உண்டான சூழ்நிலை தான் நம்ம செக் பண்ணணும். அப்ப அதோட ரூட் காஸ்ட கண்டுபிடிக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எதனால பண்றாங்க, எவ்வளவு நேரம் பண்றாங்க, அதோட டூரேஷன் எவ்வளவு நேரம் இருக்கு, ஒரு நாளைக்கு எத்தனை டைம்ஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம ரீகால் செக் பண்ணணும். அடுத்த குழந்தைய அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் குழந்தைகிட்ட பேசணும். நம்ம பேசுறப்ப ரூட் காஸ்ட் தெரிஞ்சிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னொன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னொன்னு சொல்றேனே, இப்ப ஏன் பையன் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியுன்றக்காண்டி சில விஷயங்கள் நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து உங்களுக்கு நான் சொல்றேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த கண்டென்ட் அந்த டாபிக் உங்களுக்கு ஈஸியா புரியுன்றக்காண்டி. எக்ஸாம்பிளுக்கு வந்து என் பையனோட கிளாஸ்ல மேம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கிளாஸ் ரூம்ல உட்காரவே மாட்டான் மேம், ரொம்ப நேரம் வந்து உட்கார மாட்டான். ஈவினிங் வந்து நம்ம கூட்டிட்டு வருவோம், அதுக்காண்டி ஒரு 1/2 hour கீழே உட்கார வச்சோம்னா அவன் இருந்து ஓடிட்டே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப ஆனா என் கிளாஸ்ல அவனை மார்க் அவன் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறான். கிளாஸ் ரூம்ல அவன் தான் மார்க், கிளாஸ் எல்லாமே அபோவ் 90 இந்த ரேஞ்சில் எடுப்பாரு. ஆனா வந்து இந்த மாதிரி பிஹேவியர் இருக்கு அப்படின்னு சொன்னாப்ல. அப்ப நான் அவன்கிட்ட கேட்டேன், என்னப்பா ஏன் கிளாஸ் ரூம்ல ஈவினிங் வந்து
உட்காரவே மாட்டேன், அங்க ரெண்டு ஓடிட்டே இருக்கேன் அப்படின்னப்ப இப்ப என்ன சொன்னேமா, போர் அடிக்குது, எவ்வளவு நேரம் தான் உட்காந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்ப நான் வந்து அவனுக்கு ஒரு கேம் சொல்லி கொடுத்தேன். என்ன கேம்னா போட்டோகிராபிக் மெமரி. இந்த இதை சொல்லிக்கணும் என்ன தெரியல ஆக்சுவலா. இது என்ன அப்படின்னா போட்டோகிராபிக் மெமரில ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டில இதை பத்தி பேசியிருப்போம். போட்டோகிராபிக் மெமரி அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ரூம் இருக்கு இல்லையா, இப்ப இந்த ரூம் என்ன பின்னாடி பாக்குறீங்கன்னா இல்ல எத்தனை ஜன்னல் இருக்கு, ஏசி எத்தனை இருக்கு, எத்தனை திங்ஸ், லைட் எத்தனை இருக்கு, ஃபேன் எத்தனை இருக்கு, இப்படி குழந்தைய வந்து பார்க்க சொல்லிடணும் ஒரு 10 மினிட்ஸ். பார்க்க சொல்லிட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்கணும். கொஸ்டின் கேட்கிறப்ப அந்த குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் அதை பார்த்து ஒரு 10 நிமிஷம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு அந்த குழந்தைய கொஸ்டின் கேட்டு அதை கரெக்டா ஆன்சர் பண்ணிச்சுன்னா கிளாப் பண்ணி ரிவார்டு கொடுக்கணும். இதுதான் போட்டோகிராபிக் மெமரி. இப்ப இந்த கேம் அவனுக்கு சொல்லி கொடுத்தப்ப அவன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த 1/2 hour பேரண்ட்ஸ் வரக்காண்டி வெயிட்டிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைம்ல அவன் என்ன பண்ணிட்டான், ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களே இந்த கேம் வந்து கண்டக்ட் பண்ணி விளையாண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ்ல இருந்து அவங்க நான் சொல்றாங்க, இப்ப இந்த மாதிரிலாம் இல்ல மேம், ஆனா உட்காந்துருக்காங்க. அப்ப நான் கேட்டேன் என்ன பண்ண, இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குன்னாங்க, என்ன பண்ணுங்கப்ப, நீ சொல்லி கொடுத்தலமா அந்த கேம் தான் விளையாண்டோம், நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் இதை இந்த கேம் கண்டக்ட் பண்ணி விளையாண்டோம் அப்படின்னு. அப்ப இதை என்ன நான் பார்த்தேன்னா, குழந்தைக்கு உடனே ஏன் இப்படி பண்ண அந்த படம் அது திட்டல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த சுச்சுவேஷனை அந்த அட்மாஸ்பியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன் குழந்தை பண்றான் அப்படின்னு வந்து முடிஞ்சா வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அப்சர்வ் பண்ணி பாருங்க. அப்படி இல்ல வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா ஒரு டீச்சர்ஸ்டையோ இல்ல நீங்களே பர்சனலா வந்து குழந்தைகிட்ட ரீசனா என்ன, எதனால உனக்கு போர் அடிக்குதா, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டோம்னா அந்த குழந்தைய ரீசன் சொல்லிடுவாங்க. மேபி அந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா, மேபி சில குழந்தைக்கு சொல்ல தெரியல அப்படின்னா நம்மளே அப்சர்வ் பண்ணி பர்சனலா அப்சர்வ் பண்ணி பார்த்து இந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த சுச்சுவேஷனை சேஞ்ச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா சில பிஹேவியர் ஆட்டோமேட்டிக்காவே மாறிடும். இது ஒரு எக்ஸாம்பிள்காண்டி நான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப இந்த மாதிரி நான் சொன்னேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆக்சுவலா வந்து சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில போவாங்க, வீட்டுல எல்லாம் ஒழுங்காதான் இருப்பாங்க. ஆனா வெளியில போகணும்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல படுத்து உளுந்து அழுகிறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷாப்பிங் போனதுக்கு அப்புறம் ஷாப்பிங்ல போய் எனக்கு இந்த பொருள் வேணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விழுந்து அழுவாங்க. அப்ப அழுகிறப்ப பேரண்ட்ஸ் ஐயோ 4 பேர் பாக்குறாங்க இல்லையா, நாளைக்கு நம்ம தப்பா நினைப்பாங்க, ஹார்ஸா பிஹேவ் பண்ணா நம்மள ஏதாவது தப்பா நினைப்பாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவாங்க, உடனே குழந்தை என்ன கேக்குதோ வாங்கி கொடுத்துருவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுவே ரெகுலர் ஆயிரும் அந்த குழந்தைக்கு. அப்பாடா அப்ப வந்து வெளியில ஒரு பிளேஸ்ல நடந்தோம், இந்த மாதிரி அப்நார்மலா பிஹேவ் பண்ணோம்னா அவங்க வந்து நம்ம என்ன கேட்டாலும் பேரண்ட்ஸ் செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க அப்படின்னு என்ன பண்ணும், அந்த குழந்தை நம்மள அப்சர்வ் பண்ணி ஒரு பிஹேவியரை அனலிசிஸ் பண்ணி வச்சிடும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாரு, நான் இதுதான் வாங்க போறேன், என்கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்கு, நீ அங்க போய் நீ கேட்டு அழுது உருண்டாலும் என்கிட்ட பணம் இல்லை. அதனால நீ சமத்தா இருந்த நல்ல கொஞ்சம் இருந்தேன்னா நான் கண்டிப்பா வந்து உனக்கு வந்து இந்த மாதிரி நான் வாங்கி கொடுப்பேன். இப்போதைக்கு என் மம்மிட்ட பணம் இல்லை, இவ்வளவுதான் இருக்கு, நீ நடந்துக்கும், அடுத்து ஃபியூச்சர்ல ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு நான் கையில பணம் வச்சு ரெடி பண்ணி வாங்கி தரேன் அப்படின்னு நம்ம பிஹேவியரை செட் பண்ணி குடிக்கணும். கண்டிப்பா குழந்தை கேட்காது. அங்க போனோம்னு என்ன பண்ணும், திரும்ப சீசன் எப்பயும் போல பண்ணும். எப்பயும் போல அழுகும் பெறலும் என்ன வேணா பண்ணும். என்ன பண்ணோம், நீங்க என்ன பண்ணணும்னா இக்னோரன்ஸ் இன்டைரக்ட் பனிஷ்மெண்ட் தான் நம்ம கொடுக்க போறோம். என்ன பண்ணோம், கண்டிக்கவே கூடாது. நீ அழுகிறியா அழுதுக்கும், உருள்றியா உருளுக்கும், நீ என்ன வேணா பண்ண, ஏன்டா நான் வாங்கி தர போறது, நீ என்ன பண்ணா இது பண்ண போறவங்க, நீங்க என்ன பண்ணா உட்கார்ந்து இருந்தா அழுதாலும் சரி இது பண்ணாலும் சரி எதுவுமே பண்ண போறோம் அப்படின்னு ஒரு பிஹேவியரை செட் பண்ணிட்டு அந்த குழந்தைய இக்னோர் பண்ணிட்டு விட்டுருணும். விட்டோடனே இது என்ன பண்ணும், வேற வழியெல்லாம் வந்தாலும் வந்துடும், அழுதுட்டே பண்ணிட்டு வரும். நீங்க எதுவுமே எனக்கு ஃபுல்லா கண்டுக்கவே கூடாது. நெக்ஸ்ட் டைமும் இந்த மாதிரி பண்றப்ப நெக்ஸ்ட் டைம் நீங்க விட்டுட்டே போயிடும். நீ இந்த மாதிரி பண்ண இல்லையா, அதனால நான் உன்னை வந்து விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடும். திரும்பி குழந்தை அழுகும், பெறல ஊர்ல என்ன வேணா பண்ணும். நீங்க அதுக்கும் ரெஸ்பான்ஸே பண்ணக்கூடாது. விட்டுட்டு போயிட்டு நீங்க அசேசர் எப்பயுமே ஷாப்பிங் பண்ணிக்கணும். அடுத்த நாள் அது என்ன பண்ணிடணும், செட் பண்ணிடணும். ஓகே, நம்ம இந்த இடத்துல இதை பண்ணோம்னா நம்மளுக்கு இது கிடைக்காது. இந்த சின்ன பிள்ளைல எல்லாம் ஒரு குரங்கு கதை சொல்லுவாங்கல்ல, அந்த தொப்பியை தூக்கி போட்டா அதே மாதிரி இந்த குரங்கு எல்லாமே தொப்பி தூக்கி போடுன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிக்கன்னா, இப்ப ஓகே இது பண்றாங்க அப்படின்னு அதை செட் பண்ணிட்டு அந்த பிஹேவியரை அப்சர்வ் பண்ணிட்டு அதை ரிப்பீட் பண்ணது இல்லையா, அதே கான்செப்ட் தான் குழந்தைக்கு. நம்ம குழந்தைங்க எல்லாம் வந்து ஒரு களிமண் மாதிரி, நீங்க எப்படி வேணாலும் மோல்ட் பண்ணலாம். எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி மோல்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி மோல்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா அந்த குழந்தைங்க வந்து பிஹேவியரை நம்மளால செட் பண்ண முடியும். இதுல இன்னொரு ஒரு ட்ரிக் இருக்கு, அதை நான் கடைசியா சொல்றேன், இந்த கிளாஸ் எண்டிங்ல சொல்றேன். இப்ப இத பத்தி நான் உங்களுக்கு ஜெனரலா சொல்லுவேன். ஓகேவா? இப்படி பண்றப்ப ஆட்டோமேட்டிக்காவே ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணும்னா, சரி ஓகே இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணாலும் நம்மளுக்கு இது கிடைக்காது, மேலும் மொத்தத்துக்கு அம்மா நம்ம கூட்டிட்டே போக மாட்டாங்க, அதுக்கு அமைதியா வந்துடும் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை செட் ஆகி வெளியில வந்துடும்.
அதுக்கப்புறம் அந்த அடம் பிடிக்கிறது இதெல்லாம் நடக்காது. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, குழந்தைய அசஸ்மெண்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி பண்ணுது, எவ்வளவு நேரம் பண்ணுது, எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி பிஹேவியர் பண்ணுது அப்படின்னு ஒவ்வொரு இதையும் செக் பண்ணுங்க. டைம் பாருங்க, எவ்வளவு நேரம் பண்ணுதுன்னு பாருங்க, எத்தனை தடவை பண்ணுங்க. ரிப்பீட்டடா ஒரே பிஹேவியரை திரும்ப திரும்ப பண்ணுங்கன்னா அதுக்கு ஒரு கோல் செட் பண்ணி ரீசன் என்னன்னு கண்டுபிடிங்க. குழந்தைகிட்ட முடிஞ்சா அவங்களுக்கு ரீசன் கண்டுபிடிக்க தெரியலன்னா அந்த குழந்தைகிட்ட பேசுங்க. ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை கண்டிப்பா சொல்லிடும். சில விஷயங்கள் சொன்னாங்க, ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயங்கள் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி பிஹேவியரை செட் பண்ணுங்க. டைரக்ட் பனிஷ்மெண்ட் இன்டைரக்ட். ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க இன்டைரக்ட் பனிஷ்மெண்ட் தான் பண்ணணும். இக்னோரன்ஸ் பெஸ்ட் வே. எல்லாருமே நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாருமே ஒரு ஐடென்டிட்டி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், வீட்டுல சண்டை வருது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க ஆர்ஸா ரெஃப்யூஸ் பண்ணி சண்டை போட்டு டிஃபென்ஸ் எல்லாம் பண்ணி பண்றதை விட இக்னோர் மட்டும் பண்ணி பாருங்களேன். இதுல வந்து ரெண்டு நடக்கும். ஒண்ணு, நீங்க என்ன பண்ண எதிராளி என்ன பண்ண போறாங்கன்றது தெரியாது. அப்ப இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஆல்ரெடி டிஃபென்ஸ் அஃபென்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறதால சண்டை போட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா முதல்ல வந்து அவங்களுக்கு கன்ஃபியூஸ் என்னடா இவ்வளவு சண்டை போட்டுட்டு இப்ப அமைதியா போறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இன்னும் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். அப்ப ஈஸியா வந்து எதிராளி சரணடைஞ்சிருவாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்னன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து இக்னோர் பண்றது ரொம்ப வலிக்கும். நீங்க திட்டுறது கூட அந்த அளவுக்கு வந்து பெருசா ஒரு ஹார்ம்ஃபுல்லான விஷயமா இருக்காது. திட்டுறதோ அடிக்கிறதோ என்ன வேணா பண்ணாலும் பெரிய விஷயமா இருக்காது. ஆனா இக்னோரன்ஸ் மாதிரி ஒரு கஷ்டமானது உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்ப அது வந்து யாருனாலே தாங்க முடியாது இல்லையா? இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, ஒர்க் பண்றப்ப ஒரு பிரச்சனை அவங்களுக்கு நீங்க கண்டிக்கிறா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? திட்டா கூட சண்டை போட்டுட்டு அடுத்த நாள் பேசினா அது ஒண்ணும் தெரியாது. ஆனா இக்னோர் பண்றது பெரியவங்களுக்கே இதா இருக்காது, குழந்தைகளுக்குன்னா இன்னும் ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இதா இருக்கும். அதனால மேக்சிமம் வந்து இதை ட்ரை பண்ணுங்க. இதுலயே உங்களுக்கு வந்து நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இல்ல இன்னொன்னு ஒரு மாதிரி இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, சில குழந்தைங்க அம்மாட்ட அடம் பிடிப்பாங்க. அம்மாட்ட அடம் பிடிப்பாங்க, எய்த்து பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த இடத்துல அம்மா என்ன பண்ணணும்னா உடனே என்ன பண்ணுவாங்க, ரெண்டு அடியே போடுவாங்க, திட்டுவாங்க, திரும்ப அடுத்து பேசுவாங்க. இந்த இடத்துலயும் நீங்க என்ன பண்ணணும்னா இக்னோரன்ஸ் அப்படின்ற ஒரு இன்டைரக்ட் பனிஷ்மெண்ட்டை கொடுக்கலாம். கண்டிக்கவே கூடாது. அழுதாலும் சரி பிறந்தாலும் சரி கண்டிக்க கூடாது. அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா குழந்தைகிட்ட பேசாதீங்க. இந்த டயத்துல என்ன பண்ணணும்னா அவங்க ஃபாதர் வந்து ரோல் பிளே பண்ணணும். அப்ப அவங்க ஃபாதர் வந்து போய் ரெண்டு பேரும் ரொம்ப மொத்தமா இருந்தோம்னா குழந்தை ரொம்ப ஆஹ் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனா இன்னொன்னு, குழந்தைக்கு தெரியாது, சில விஷயங்கள் தெரியாது. ரொம்ப குட்டி குழந்தைங்க இக்னோர் பண்றாங்கன்றது தெரியாது. தெரியும், ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப டெப்தா எதுக்காண்டி அப்படின்றது தெரியாது. நம்ம இந்த மாதிரி பண்ணனால பண்றாங்கன்றது தெரியாது. அதனால என்ன பண்ணணும்னா டைரக்டா வந்து இப்ப ஹஸ்பண்ட் இருக்காங்க, நீங்க இந்த மாதிரி பண்ண இல்லையா, மம்மி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தேல, அதனால மம்மி இது பண்ணிட்டாங்க, நீ போய் மம்மிட்ட சாரி கேளு, கண்டிப்பா வந்து மம்மி ஒண்ணு மன்னிச்சிருவாங்க அப்படின்னு டேடி என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து அவங்க மம்மிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துல அம்மா வந்து எதுவுமே பேசக்கூடாது, இக்னோர் மட்டும் தான் பண்ணணும். அப்பா வந்து அவங்களோட பிரச்சனை என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் குழந்தைக்கு டீச் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணணும், சாரி கேட்டோம். அப்ப அந்த குழந்தைய ஹேண்டில் பண்றது அம்மாவுக்கு ஈஸி, ஒரு பிஹேவியர் செட் பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இதுல என்ன நடக்குன்னா, சில பேர் வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா ஒரு குழந்தை தப்பு பண்ணிச்சு திட்டுனாங்கன்னா அப்பா எல்லாருமே சேர்ந்து அந்த குழந்தைய சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப அம்மா திட்டுனா என்ன, அப்பா நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க, அப்பா திட்டுனா என்ன, தாத்தா பாட்டி நம்மளுக்கு சப்போர்ட்டா, இந்த மாதிரி மென்டாலிட்டிக்கு போயிடுவாங்க. அதனால அந்த மாதிரி கூட ஒரு பிஹேவியர் செட் பண்றதுல ஹோல் ஃபேமிலியும் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். ஏன்னா குழந்தை வந்து நம்ம பிஹேவியர் செட் பண்ண ரொம்ப கஷ்டமான, அது இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல குழந்தைங்க வந்து எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கும். அப்ப இந்த ஃபேமிலியில இருக்கப்ப குழந்தைகளை வந்து பிஹேவியர் செட் பண்றது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையா போயிடுச்சு. ஏன்னா எல்லார் வீட்லயுமே ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காவே பை நேச்சராவே என்ன நடக்குதுன்னா நிறைய குழந்தைக்கு பொசசிவ்னஸ், ஜெலஸ் இதெல்லாம் பை பர்த்தாவே நடக்குது. அப்ப இப்படி இருக்க இடத்துல பேரண்ட்ஸும் வந்து ஒரு சரியான ஒரு கோஆபரேஷன் இல்லாம ரெஸ்பான்சிபிள் இல்லாம குழந்தைய செல்லம் கொடுக்குறோன்ற பேர்ல எக்ஸ்ட்ரீமா விட்டுட்டு அப்புறம் பின்னாடி ஸ்கூல்ல ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் வருது, இப்ப என்ன பண்றது பிஹேவியர் செட் பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப நாள் கழிச்சு ஃபீல் பண்றதுக்கு பை பேசிக்காவே வந்து சின்ன குழந்தையிலே அந்த குழந்தைய வந்து பிஹேவியர் நீங்க செட் பண்ணிட்டு ஒய்ஃப் வந்து இது பண்ணாங்க, மேபி அந்த குழந்தை ரொம்ப ஹார்ஸா பிஹேவ் பண்ண கூட இண்டிவிஜுவலா ஒரு ஒய்ஃப்ட பர்சனலா இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலா என்ன சொன்னாங்கன்னா குழந்தை முன்னாடி எதுவுமே வந்து ஒய்ஃபை வந்து அப்போஸ் பண்ற மாதிரியும் இல்ல குழந்தைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியோ பண்ணோம்னா குழந்தை அட்வான்டேஜ் எடுத்துக்கணும். பின்னாடி என்ன பண்ணும்னா உங்க ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து அது நாளைக்கு பிரச்சனை உருவாக்கணும்.
சரி, ஓகே. இப்ப அம்மா வந்து அம்மாவை கோச்சுக்கிட்டோம்னா அப்பாவுக்கு பிடிக்கும். அப்பாவுக்கு சப்போர்ட், அப்பாவுக்கு ஃபேவரா நடந்துட்டோம்னா அம்மாவுக்கு, அப்பாவுக்கு வந்து அப்போஸா நடந்துட்டோம்னா அம்மாவுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டு 2 பேருக்கும் தெரியாம சில விஷயங்கள் பண்ணும். அது இதை விட கஷ்டம். அது வந்து பின்னாடி வந்து அது வந்து ஸ்டார்டிங்ல வந்து அது ஒரு விளையாட்டுத்தனமா பேரண்ட்ஸ் நிறைய பேர் பண்றாங்க. ஸ்டார்டிங்ல அப்படியே ஜாலியாவே போகும். சரி, ஓகே அப்படின்ட்டு. ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணும்னா கரெக்டா செட் பண்ணிடும். குழந்தை ரொம்ப இப்ப வர குழந்தைங்க ரொம்ப அட்வான்ஸா பிரில்லியண்டா இருக்காங்க. ஆனா அழகா கேம் ப்ளே பண்ணுவாங்க. கரெக்டா எந்த இடத்துல அப்பா கோவப்படுவாங்க, எந்த இடத்துல அம்மா கோவப்படுவாங்க, எந்த இடத்துல எந்த மாதிரி பண்ணுவாங்கன்றத அழகா அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு அழகா ரோல் ப்ளே பண்ணி இங்க தப்பு பண்றப்ப இவங்களுக்கு சப்போர்ட்டா பண்ணிக்கிறோம், அங்க தப்பு பண்றப்ப அங்க இது பண்ணிக்கிறோம். அந்த அதாவது ஒரு அடல்ட் ஸ்டேஜ் வருது இல்லையா, அந்த டீனேஜ் ஸ்டேஜ்ல குழந்தை தெரியாம தெரியாம எல்லாமே பண்ணிட்டு கடைசியில உங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி விடும். அதனால மேக்சிமம் வந்து நீங்க 2 பேரும் வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஒன்னா இருந்து ஹேண்டில் பண்ணீங்கன்னா இந்த டீனேஜ்ல ஒரு குழந்தை வந்து தப்பான வழியில போறதுக்கு ஒரு ஒரு கைடன்ஸ் வந்து நீங்க பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு குழந்தை தெரிஞ்சிருச்சுன்னா டீனேஜ்ல குழந்தைங்க வந்து தப்பு பண்றத நம்மளால வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அது வந்து ரொம்ப கஷ்டம். அப்புறமேட்டுக்கு நீங்க கவுன்சிலிங், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் இந்த மாதிரி போறதுக்கு பெட்டர் நீங்க ஆரம்பத்திலே குழந்தையா இருக்கப்பே, அதாவது பிஹேவியர்ல ஒரு மாடிஃபிகேஷன் பண்றதோ இல்ல அன்வான்ட் பிஹேவியரை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் 2 பேருமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. தப்பு தப்பு தான். டிசிப்ளின் தான். இதுல மட்டும் யாருமே காம்ப்ரமைஸ் ஆகாம 2 பேரும் இந்த இடத்துல கொஞ்சம் ஒத்துமையா அவங்க தப்பு பண்றப்ப அம்மாவை எதிர்த்து பேசுறப்ப அப்பா கண்டிக்கணும், அப்பாவை எதிர்த்து பேசுறப்ப அம்மா கண்டிக்கணும். வீட்டுல யார் தப்பு பண்ணாலும் அத சொல்ற உரிமை குழந்தைகளுக்கு இருக்கணும். இப்ப குழந்தை தப்பு பண்ணுச்சு அப்படின்னா அத வந்து சொல்ற உரிமை அம்மா அப்பா 2 பேத்துக்குமே இருக்கணும். ஒரு கைட் பண்ணி அந்த குழந்தைய மெயின்டைன் பண்ணி ஒரு நல்ல டிசிப்ளின் கொடுத்து கொண்டு வர ரெஸ்பான்சிபிள் 2 பேத்துக்குமே தான். இதுல மேபி அந்த குழந்தை வந்து பாத்துட்டே இருக்கப்ப அம்மா அப்பா 2 பேரும் தப்பு பண்றாங்க அப்படின்னா யார் மேல தப்பு இருக்கு அப்படின்றத குழந்தை சொல்ற அளவுக்கு குழந்தைக்கு உரிமை இருக்கணும். அதனால அந்த உரிமையை கொடுத்தே குழந்தைகிட்ட வளர்க்கணும். இப்ப அப்பா தப்பு தைரியமா தப்பா நீ பண்ற தப்பு, நீங்க வந்து இந்த இடத்துல இப்படி பண்ணக்கூடாது. அம்மா அப்பாவோட கண்டிப்பா வந்து இந்த இடத்துல அப்பா தப்பு பண்றத குழந்தை சுட்டி காமிச்சா அடுத்து அப்பா பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஐயோ குழந்தை கண்டிக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோமா, இனி இந்த இடத்துல நம்ம பிஹேவ் பண்ணக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காவே கண்ட்ரோல். சரி, அம்மா தப்பு பண்றப்ப எம்மா நீங்க பண்ற தப்புமா, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்ற உரிமை குழந்தைக்கு இருந்துச்சுன்னா அம்மா ஆட்டோமேட்டிக்காவே கண்டிச்சு ஆட்டோமேட்டிக்காவே தன்னோட தவறு வந்து ரெகக்னைஸ் பண்ணிடுவாங்க. அதாவது டாபிக் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி போற மாதிரி இருக்கு. ஜென்ரலா நம்ம பிஹேவியர் செட் பண்றதுல ஹோல் ஃபேமிலியும் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம அடுத்தது போயிடும். இப்ப ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனுக்கு எந்த மாதிரி பிஹேவியர் வந்து செட் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எடுத்தோடனே ஒரு கிளாஸ் ரூம்லயோ இல்ல பப்ளிக் பிளேஸ்லயோ ஒரு குழந்தை வந்து ஒரு பிஹேவியர் வந்து மால் அடாப்டிவ் பிஹேவியர் பண்ணுது அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் டைமு, டியூரேஷன், அட்மாஸ்பியர் இந்த 3 செக் பண்ணுவாங்க. ஒரு கவுன்சிலரோ ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரோ செக் பண்ணிட்டு டைரக்டவோ இன்டைரக்டவோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த டைரக்ட் பனிஷ்மெண்ட், இன்டைரக்ட் பனிஷ்மெண்ட் இதுல இருந்து நான் இன்டைரக்ட் பனிஷ்மெண்ட்ல இக்னோரன்ஸ் சொன்னேன் இல்லையா, இன்னொன்னு என்ன இருக்கும்னா ரிவார்டு கொடுப்பாங்க. ரிவார்டுன்னு ரீஇன்போர்ஸ்மெண்ட் பண்ற மாதிரி கிளாப் பண்றது, என்கரேஜ் பண்றது, குழந்தைக்கு வந்து சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, பெரிய லெவல் கூடியது சிம்பிளா இருக்கும். சிம்பிளா ஒரு குட்டியா வந்து ஒரு ரிவார்டு, கிளாப், ஸ்டார் கொடுக்கறது, கையில வந்து ஸ்டார் போடுறது, இந்த மாதிரி ரீஇன்போர்ஸ்மெண்ட் பண்ணி அந்த குழந்தையோட பிஹேவியரை அடாப்டிவ் பிஹேவியரை வந்து இன்னும் கொஞ்சம் ரீஇன்போர்ஸ்மெண்ட் பண்ணி விடுவாங்க. அப்ப நல்ல பிஹேவியரை ஸ்டிமுலேட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா மால் அடாப்டிவ் பிஹேவியர் ஆட்டோமேட்டிக்காவே டிக்ரீஸ் ஆகும். தப்பா வந்து நம்ம சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்ல பிஹேவியரை மட்டும் ரீஇன்போர்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது என்கரேஜ் பண்ணி மேல கொண்டு வந்துட்டே இருக்கணும். மேல கொண்டு வர ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகுதுன்னா மாலடிவ் பிஹேவியர் டவுன் ஆகி வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, வந்து ப்ராப்ளத்தை செக் பண்ணுவாங்க. ப்ராப்ளத்தோட ரூட் காஸ்ட்டை கண்டுபிடிப்பாங்க. ரூட் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு இந்த ப்ராப்ளம் வந்து எதனால வருது, எத்தனை தடவை வருது, ஒரு நாளைக்கு எங்கெல்லாம் பண்றாங்க இந்த பிரச்சனை அப்படின்றத செக் பண்ணுவாங்க. 2வது அதை மாத்துறதுக்கு டைரக்ட் பனிஷ்மெண்ட்டோ இன்டைரக்ட் பனிஷ்மெண்ட்டோ கொடுப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிவார்டு கொடுப்பாங்க.
ரிவார்டு கொடுத்து அந்த குழந்தைய வந்து பிஹேவியரை என்கரேஜ் பண்ணி விடுவாங்க. இப்ப அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் ஒரு ஆர்டிசம் பிஹேவியரா இருக்கணும், இல்ல இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி குழந்தையா இருக்கலாம். ஏதோ ஒரு ஸ்பெசிபிக்ல ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் வந்து என்ன மாதிரி பிஹேவியர் வந்து கொடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அபாத் தெரப்பி அப்படின்னு கொடுப்பாங்க. அப்ளைடு பிஹேவியர் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு தெரப்பி இருக்கு. அந்த தெரப்பி கொடுப்பாங்க. அப்படின்னா சிபிடி, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, இந்த தெரப்பி வந்து கொடுக்குறாங்க. இப்ப அபாத் தெரப்பி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, அப்ளைடு பிஹேவியர் அனாலிசிஸ். அப்ளைடு பிஹேவியர் அனாலிசிஸ் அப்படின்றத இந்த தெரப்பி வந்து கொடுக்குறாங்க. இது என்ன பண்ணுவாங்க, ஒரு செட் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் இருக்கும். இது என்ன பண்றாங்கன்னா, ஒரு நார்மல் பிஹேவியர் உள்ள குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை என்னென்ன பண்ணணுமோ இந்த ஏஜுக்கு உண்டான ஒரு 5 வயசு உள்ள குழந்தை என்னென்ன பிஹேவியர் பண்ணணுமோ அதே பிஹேவியர் ஸ்பெஷலி சில்ட்ரனும் பண்ணணும். இதைதான் ட்ரெயின் பண்ண போறாங்க. இது சிம்பிளா பார்த்தா நல்லா இருக்க மாதிரி தரணும். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்கு இந்த தெரப்பியில. இதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பிரின்சிபல்ஸ் வச்சிருக்காங்க. அந்த பிரின்சிபல்ஸ் வச்சுதான் அந்த குழந்தைங்க செட் பண்றாங்க. இது எப்படின்னா, வீக்லி வந்து 40 ஹவர்ஸ் வந்து இந்த குழந்தைக்கு வந்து இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங்க்கு நான் அப்பதே சொன்ன மாதிரி சேம் ப்ரொசீஜர்ல என்ன பண்றாங்க, பனிஷ்மெண்ட் பண்றாங்க, ரிவார்டு கொடுக்குறாங்க. இந்த பிரின்சிபல்ல இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுல என்ன நடக்கும்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு குழந்தை வந்து ஸ்டிம்மிங் பண்ணிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஸ்டிம்மிங் பண்ணிட்டே இருக்கப்ப சைல்ட்ஹுட்ல ஒரு அபாத் தெரப்பி ஒரு குழந்தை பண்ணிருக்கேன்னா, வாரத்துக்கு 40 மணி நேரம் அந்த குழந்தை பண்றப்ப இப்படி பண்ணின்றப்ப ஆட்டோமேட்டிக்காவே அந்த குழந்தையோட காக்னேட்டிவ்ல வந்து கிரியேட்டிவ் திங்கிங் வளராமே போயிடும். கிரியேட்டிவிட்டி திங்கிங் எப்போ வளரும்னா, அவங்க சந்தோஷமா இண்டிவிஜுவலா ஒரு இண்டிபெண்டா இருக்கப்ப மட்டும்தான் கிரியேட்டிவிட்டி திங்கிங் யோசிச்சு செய்யறது வளரும். இப்ப இந்த அபாத் தெரப்பி வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ள அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி பண்றதுனால அவங்களோட அவங்களோட அப்நார்மல் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணி நீங்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அதை மட்டும் தான் அவங்க செய்வாங்க. நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து இந்த தெரப்பியை வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க, ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இப்ப நிறைய நாட்டிலேயே பண்ணியிருக்காங்க. அப்ராட்ல, அமெரிக்கால, சவுத் ஆப்பிரிக்கால, கனடால இந்த மாதிரி நிறைய நாட்டுல வந்து இந்த அபாத் தெரப்பி வந்து நாங்க பண்ண மாட்டோம், இது வந்து பண்ணக்கூடாது ஒரு குழந்தைக்கு. அப்படி பண்றதுனால அந்த குழந்தை வளர்றப்ப ஒரு அடல்ட் ஸ்டேஜ்ல வர்றப்ப அந்த குழந்தை வந்து சுயமா சிந்திக்கிற திறனையே இழந்துருது அப்படின்னு நிறைய பேர் வந்து இதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பண்றாங்கன்னா, நிறைய ப்ரொஃபஷனல்ஸே வந்து 70% வந்து நான் இந்த இது அப்ளை பண்றதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஏன் என்னன்னா, ஒரு குழந்தை வந்து எப்ப சுயமா இருக்கணுமோ, அதாவது ஒரு குழந்தை வளரு ஒரு ரோபோ மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ண யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தை சுயமா சிந்திக்க முடியுமா? சுயமா சிந்திச்சு அந்த குழந்தை இண்டிபெண்டா வாழ முடியுமா? இல்லையா? இதே இது ஒரு குழந்தைய அந்த குழந்தையோட பிஹேவியரை ரொம்ப ரொம்ப இந்த அளவுக்கு அந்த அபாத் தெரப்பி அந்த அளவுக்கு பண்ணாம நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குழந்தைய அசஸ்மெண்ட் பண்ணிட்டு அப்பப்ப கொஞ்சம் இடையில இப்ப நீங்க மத்த தெரப்பில எப்படி கொடுப்பீங்க, ஸ்பீச் தெரப்பி போடுவீங்க. ஒரு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இல்லைன்னா ஸ்பீச் தெரப்பி கொடுப்பீங்க. சென்சரி டிஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னா ஒரு சென்சரி இல்ல அந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஆக்குபேஷன் தெரப்பி, சென்சரி தெரப்பி, நேச்சர் தெரப்பி இப்படிலாம் கொடுக்குறீங்க இல்லையா. அப்ப என்ன எப்படி கொடுப்பீங்கன்னா, அந்த குழந்தையோட நேச்சருக்கு தகுந்த மாதிரி 1 ஹவரோ 2 ஹவரோ வாரத்துல ஒரு 3 நாள் இல்ல டெய்லி ஒரு 1 ஹவர் அதிகபட்சம் அவ்வளவுதான் கொடுப்பாங்க இல்லையா. எல்லாமே சேர்த்தே சொல்றேன் நான். அந்த ஒரு 1 ஹவர்ல இருந்து கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் ஸ்பீச் தெரப்பி, சென்சரி தெரப்பி 1/4 மணி நேரம், ஒரு ஆக்குபேஷன் தெரப்பி ஒரு 1/2 ஹவர் இப்படி கொடுத்தாதான் அந்த குழந்தை வந்து அந்த குழந்தையோட மூடு பிரகாரம் அந்த குழந்தைய கொண்டு போறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தையோட கிரியேட்டிவிட்டி திங்கிங் வளரும். ஒரு 1 ஹவர் மட்டும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை இஷ்டப்படி வாழ்றப்ப அந்த குழந்தையோட கிரியேட்டிவிட்டி திங்கிங் சரி, நார்மலா வளர்ற காக்னேட்டிவ் திங்கிங் சரி ஆட்டோமேட்டிக்கா வளரும். ஆனா இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்ல வாரத்துக்கு 40 மணி நேரம் அந்த குழந்தைய போட்டு இதை பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி அந்த குழந்தைய வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து அதை பண்றப்ப ஆட்டோமேட்டிக்காவே அந்த குழந்தையோட காக்னேட்டிவ் பிஹேவியர் வந்து காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து டெஸ்ட்ராய் ஆகுது, அந்த குழந்தையோட கிரியேட்டிவ் திங்கிங் வளரல அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி டைரக்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த டைரக்ட் பனிஷ்மெண்ட் கரண்ட் எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க.
சில சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி எல்லாம் இருந்துச்சு, இப்ப எல்லாம் இல்லைன்றாங்க. இருந்தாலும் சைல்ட வந்து அபியூஸ் பண்றாங்க. செக்ஸுவலாவும் அபியூஸ் பண்றதா கேள்விப்பட்டேன் நானு. அதுவும் இருக்கதான் செய்யுது. இல்லைன்னா கிடையாது. அதுவும் இருக்கு. கொஞ்சம் பிசிக்கல் பனிஷ்மெண்ட்டும் குடுக்குறாங்க. அதே நேரத்துல இந்த கரண்ட் இந்த மாரி இதுவும் குடுக்கதான் செய்றாங்க. ஏன்னா செய்யலன்னு. அதே மாரி ரிவார்டுக்கு எப்படி குடுக்குறாங்கன்னா, ஸ்நாக்ஸ் அதிகமா குடுக்குறாங்க. ஃபுட் வந்து நெறைய குடுக்குறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே இந்த குழந்தை என்ன பண்ணும், நெறைய ஃபுட் சாப்பிட எப்ப ஃபுட் அதிகமா சாப்பிடும்? நார்மலாவே ஒரு குழந்தைய நீங்க செக் பண்ணீங்கன்னா, ஒரு குழந்தை அதிகமா ஃபுட் சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சு அந்த குழந்தை ஸ்ட்ரெஸ்ல இருக்குன்னு அர்த்தம். அதிகமா பர்ச்சேஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை ஸ்ட்ரெஸ்ல இருக்குன்னு அர்த்தம். அதிகமா வெளியில போணும், வெளியில வந்து நெறைய ஒரு பர்ச்சேஸோ, இல்ல ஸ்நாக்ஸோ, இல்ல அவுட்டிங் போறதுன்னு நினைக்கிறதுன்னா, அந்த குழந்தை கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. இங்க இருக்க சிச்சுவேஷன் சரியில்லைன்னு அர்த்தம். அது நம்ம நார்மல் சைல்ட்லயே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணும். இதுதான் உண்மை. அப்ப அந்த குழந்தை வந்து மனதளவுல பாதிக்கப்பட தன்னுடைய எமோஷனல கண்ட்ரோல் பண்ண ஆட்டோமேட்டிக்காவே அந்த குழந்தையோட காக்னிட்டிவ் அதாவது அறிதிறன் வளர்ச்சி பாதிக்கப்படும். அதனால மேக்சிமம் வந்து இதெல்லாம் வந்து இதை தெரப்பி கொடுக்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணலாம்னா, நான் சொன்ன மாதிரி முன்னாடி பிஹேவியர் செட் பண்ண சொன்னேன் இல்லையா, பிஹேவியர் இக்னோரன்ஸ் அந்த மாதிரி இது பண்ணலாம். அடுத்து வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணலாம். இன்னொன்னு அப்ப ஒரு மொத்தமாவே நீங்க கொடுக்க வேணும்னு சொல்லலாம். ஒரு பிஹேவியர் மாடிஃபிகேஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில நேரத்துல பிஹேவியர் இந்த இது கொடுத்துட்டு அப்பப்ப அந்த குழந்தையோட மூடுக்கு தகுந்த மாதிரி விளையாட விடுறதோ இது பண்றதோ அப்பப்ப இது பண்ணக்கூடாது, இந்த இடத்துல வந்து கை வந்து ஆட்டிடு கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு அப்பப்ப பண்றப்ப ஆள் இல்லாதப்ப அந்த இது பண்ணிக்கிறோம். பப்ளிக் பிளேஸ்ல கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்ற சென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே இந்த குழந்தைக்கு வளர ஆரம்பிச்சு. சரியா? அடுத்து சிபிடி. சிபிடி வந்து யூசுவல் எப்பயும் காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. காக்னேட்டிவ் பிஹேவியர் முன்னாடி சொன்ன மாதிரிதான். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த குழந்தையோட ரூட் காஸ்ட கண்டுபிடிக்கணும். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்லணும்னா, இப்ப நீங்க விடிய காலையில எந்திரிக்கணும்னு வைங்களேன். டெய்லி நீங்க படுக்கிறீங்க, காலையில 6 மணிக்கு எந்திரிக்க நினைக்கிறீங்க, ஆனா முடியல, டெய்லி 8 மணிக்கு தான் எந்திரிக்கீங்க. இப்படியே போகுது. என்னடா அப்ப நீ எதனால நம்ம எந்திரிக்க மாட்டோம் அப்படின்னு யோசிச்சு பாக்குறீங்க. நாள் என்ன பண்றீங்க, அந்த டெய்லி வந்து நைட்டு வந்து முதல் நாள் நைட்டு நான் நாளைக்கு வந்து இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நோட் பண்றீங்க. அடுத்த நாள் ஆனா எந்திரிக்கல. அடுத்த நாள் நோட் பண்றீங்க, எந்திரிக்கல. 3ஆவது நாள் நோட் பண்றீங்க, அப்ப என்ன ஏன் பிரச்சனை, எதனால நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு நான் என்ன பண்ண போறேன், என்னோட பிஹேவியர் நான் செக் பண்ண போறேன். அப்ப நான் செக் பண்றப்பதான் தெரியுது, நான் நைட்டு படுக்கிறதே 2 மணி 3 மணி. நான் 3 மணிக்கு படுத்தா எப்படி எனக்கு காலையில 6 மணிக்கு எந்திரிக்க முடியும்? முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்னா, சரி அப்ப இதுதான் ரீசனு அப்படின்ற அதை நோட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் இயர்லியரா தூங்கணும். இதுதான் காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு ப்ராப்ளம் நான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்றேன். ஏன் பண்றேன், அதோட ரூட் காஸ்ட் எதனால பண்றேன், எத்தனை தடவை நான் பண்றேன், இது பண்றதுக்கு உண்டான என்ன ரீசன், அதை எப்படி நான் மாத்த போறேன், இப்படி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? யோசிச்சு அசஸ்மெண்ட் பண்ணிட்டு அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிஹேவியர் செட் பண்றோம் இல்லையா, அதுதான் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. புரியுதா? இந்த தெரப்பி நம்ம யூசுவல் நார்மலா நம்மளோட பிஹேவியர்ல நீங்க பண்ணிருப்பீங்க. நிறைய பேரு நைட்டு நான் ஒரு பிஹேவியர் வந்து செட் பண்றேன், டெய்லி நான் ஒரு வாக்கிங் போகணும், என்னோட பிஹேவியர் டெய்லி அன்வான்டா வந்து இது ஒரு டிவி சேனல்லையோ ஒரு ஸ்கிரீனிங்லயோ ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னா, அப்ப நீங்க காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்னோடதுல நான் எப்படி அப்ளை பண்ணேன்னு நான் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஆக்சுவலா முன்னால நான் வந்து சீரியல் பார்ப்பேன். முன்னாடி நான் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். இப்பெல்லாம் டிவியே பாக்குறது இல்ல. எப்பயாவது அப்பப்ப படம் பாக்குறதோட படிக்கிறது. இல்லைன்னா சாப்பிடறப்ப ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம், அவ்வளவுதான். அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த சீரியல் பார்க்கலைன்னா அப்படியே மென்டலி டிஸ்டர்ப் ஆன மாதிரியே இருக்கும். ஐயோ ஐயோ அடுத்து என்ன நடக்காது அந்த மாதிரி இருக்கப்ப அப்ப ஒரு தடவை யோசிச்சு என்னடா இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்னு என்ன பண்றோம்னா, எதனால டைம் வந்து இவ்வளவு நேரம் வேஸ்ட் ஆகுது, ஏன்னா நம்ம இதுக்கு அடிக்ட் ஆகிட்டே இருக்கோம். எப்பவுமே வந்து யாருமே வந்து கண்ட்ரோல் பண்ணா யாருக்குமே பிடிக்காது இல்லையா? என்ன நானே கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்ப என்ன ஆகுது, நான் ஒரு இதுக்கு வந்து அடிமை ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சு அன்னையில இருந்து நான் சீரியல் பாக்குறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாள் பாத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், என்னடா இவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகுது, என்னடா டைம் எல்லாம் எங்க போகுது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். யோசிக்கிறப்ப டிவி சீரியல்ல போகுது.
இப்படி இருந்தோம்னா அடிக்ட் ஆகிட்டே இருக்கேன், அதனால டைம் நிறைய வேஸ்ட் ஆகுதுன்றத அனாலிசிஸ் பண்றேன். அப்ப அந்த ஸ்கிரீனிங் டைமை செட் பண்றதுக்காண்டி நான் அந்த சீரியலை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணேன், படம் பார்க்கறதுக்கு மாத்துறேன். அது 3 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியாது இல்லையா? அதுலயே நிறைய விளம்பரம் அது இதுன்னு அட்வர்டைஸ்மெண்ட் அது இதுன்னு போகும். அதுல நமக்கு ஒர்க் வந்துடும். அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஸ்கிரீனிங் டைம் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு இப்ப டைம் இல்ல, டோட்டலாவே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்பப்போ ஒரு ரிலாக்ஸேஷனுக்காண்டி படத்துக்கு போறதோட நிப்பாட்டியாச்சு. புரியுதா? இதுதான் வந்து நம்ம பிஹேவியர் வந்து செட் பண்ணி காக்னேட்டிவ் பிஹேவியர் இருக்கு. இதை வந்து நம்மளோட ப்ராப்ளத்தை வந்து அசஸ்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தோட ரூட் காஸ்ட்டை கண்டுபிடிச்சு அதை எப்படி அனலிசிஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பிஹேவியரை மாடிஃபை பண்றோம். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம வந்து நம்ம 3 தெரப்பி பார்த்துட்டோம். ஜஸ்ட் நார்மலா வந்து எப்படி பிஹேவியர் மாடிஃபை பண்ணணும்னு பார்த்தாச்சு. அடுத்து அபா தெரப்பினா என்னன்னு பார்த்திருக்கோம். அடுத்து சிபிடி தெரப்பி அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். நான் உங்களுக்கு வந்து கடைசியா ஒரு இது சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? ஒரு டெக்னிக் இருக்கு அப்படின்னு, அதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து சில குழந்தைங்களுக்கு நீங்க வந்து செட் பண்றீங்க. இந்த அடமெண்ட் பண்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிஹேவியர் கரெக்டா வந்து குழந்தைய வந்து அசஸ்மெண்ட் பண்ணி அந்த குழந்தையோட இக்னோரன்ஸ் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த குழந்தைய வந்து பிஹேவியர் செட் பண்றீங்களா? இன்னொரு தரப்பு இருக்கு. ரொம்ப குட்டி குழந்தைங்களா இருக்காங்க. ஒரு ஒரு 2 வயசு 2.5 வயசு குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது மேம் அப்படி இருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு பிஹேவியர் வந்து செட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு டெக்னிக் இருக்கு. அது என்ன டெக்னிக்னா, இந்த டெக்னிக் நான் படிச்சது எல்லாமே உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த டெக்னிக் எங்க இருந்து நான் எடுத்தேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து இது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து ஒரு சிங்கிள் வேர்ட்ல தான் அந்த டெக்னிக் என்னன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த டெக்னிக் வந்து நான் என்னோட லைஃப்ல அப்ளை பண்ணிட்டு அதை வந்து ரிசர்ச் பண்ணி இந்த பண்ணதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே அது சைக்காலஜிக்கலா வந்து எப்படி ரீச் ஆகுது, எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்றது நான் என்னால ஒரு டெப்தா புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. இப்ப அந்த டெக்னிக் என்னன்னு சொல்றேன். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. ஆனா ரொம்ப சிம்பிள். அப்ளை பண்றது ரொம்ப ஈஸி. நிறைய பேர் ட்ரை பண்ணுங்க. உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத ஃபீட்பேக்கை கொடுங்க. ஓகேவா? நான் இந்த இதுல வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன்ல இந்த தெரப்பியை அப்ளை பண்ணி பார்த்து நிறைய ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த டெக்னிக்கை தான் உங்களுக்கு நான் இப்ப சொல்ல போறேன். இந்த டெக்னிக் நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட இதுல எது வேணாலும் நீங்க இந்த பிஹேவியர் செட் பண்றதுக்கு, குட்டி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பிஹேவியர் மாடிஃபை பண்றதுக்கு இந்த டெக்னிக் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். மேம் டெக்னிக் சொல்லிட்டே இருக்கீங்க, என்ன டெக்னிக் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா புரியுது. நான் என்னன்னு சொல்றேன். ஆக்சுவலா வந்து தூங்கி 5 நிமிஷத்துல ஆள் மனசு ஓப்பன் ஆகும். குழந்தை தூங்கிடும். நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் ஆள் மனசு ஓப்பன் இருக்கும். அப்ப வந்து இந்த குழந்தைகிட்ட என்ன பிஹேவியர் நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அதை அந்த குழந்தை வந்து செய்யற மாதிரி சொல்லிடணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஆன்லைன்ல கிளாஸ் எடுப்பேன். அப்ப அப்படி எடுக்கிறப்ப ஒரு குழந்தை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து 3 வயசு. அப்பதான் வந்து நாங்க 2 நாள் ஆன்லைன் கிளாஸ் போது அந்த குழந்தைக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறோம். அந்த குழந்தை ஒண்ணு கூட பேசல. என்ன கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபோனேட்டிக்ஸ் கொடுத்தோம். சவுண்ட் மேக் பண்றது. அந்த சவுண்ட் மேக்கிங்ல ஆ ஈ ஊ அப்படி கொடுத்தோம். ஆக்சுவலா அந்த குழந்தை செய்யவே இல்லை. என்ன பண்ணாலும் அந்த மிரர் முன்னாடி கொடுக்குறப்ப அந்த குழந்தை அப்ளை பண்ணவே இல்லை. அப்ப இந்த டெக்னிக் அவங்க மம்மிட்ட நான் சொல்லி கொடுத்தேன். தூங்கி 5 நிமிஷம் கழிச்சு இந்த குழந்தை வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆ ஈ ஊ தான் சொல்லுது. அம்மா அப்பா எல்லாம் சொல்லுது. அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதை போட்டு விடுங்க காது பக்கத்துல. ஒண்ணு வாயில சொல்லுங்க. அது ரெகுலரா டெய்லி சொல்லணும். இல்ல அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி அதை மட்டும் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அடுத்து ஒரு 3 நாள் தான் அவங்க அம்மா அப்ளை பண்ணியிருந்தாங்க. அடுத்து 3ஆவது நாள் அடுத்த 4வது நாள் 3 நாள் கழிச்சு அவங்க மம்மி பேரன் கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி சொன்னாங்க, மேம் நான் குழந்தை எங்களை பார்த்து சொல்லல. ஆனா அதுவா வந்து ஆ ஈ ஊன்னு அதுவா சொல்ல ஆரம்பிச்சிருச்சு மேம். அம்மா அப்பா எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி நானே பர்சனல் லைஃப்ல நிறைய இது வந்து இந்த மாதிரி செட் பண்ணி பண்ணியிருக்கேன். என் குழந்தைகளுக்கும் மத்த இந்த மாதிரி கிளாஸ் இருக்க குழந்தைங்க அப்ளை பண்ணிருக்கோம். இந்த மாதிரி பண்ணதான் நிறைய குழந்தைங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஒன்றும் இல்ல, இதை உங்களுக்கு ஜென்ரலா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா சொன்னா புரியும் நினைக்கிறேன். இப்ப நான் வந்து விடிய காலையில் நான் எந்திரிக்கணும்னு வைங்களேன். 5 மணிக்கு எந்திரிக்கணும். அப்ப நான் என்ன பண்ண போறேன், நைட்டு நான் தூங்குறப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட சப்கான்சியஸ் மைண்ட்ல நான் ஜென்ரலாவே நான் என்ன பண்ணுவேன்னா, நான் கண்ணை படுத்துக்கிட்டு என்ன பண்ணுவேன், நான் 4 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சு இந்த ட்ரெஸ் எடுத்து போடணும். அடுத்து வந்து இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ண போறேன்றத விஷுவலைஸ் பண்ணுவேன். விஷுவலைஸ் பண்ணி அது நடந்த மாதிரி நான் கற்பனை பண்ணி பார்த்து
இந்த ஒர்க் பண்ணேன் அப்படின்னு நான் செக் பண்ணி பார்ப்பேன். நான் அலாரம் அடிச்சாலும் சரி அடிக்கலைனாலும் சரி 4 மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா முடிப்பு வந்துடும். இது எல்லாரோட லைஃப்லயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க இல்லையா? இது என்ன எனக்கு நான் சொன்னேன் இல்லையா, அதேதான். உங்க மம்மி என்ன பண்றாங்க, தூங்கணும்னு சப்கான்சியஸ் மைண்ட் ஓப்பன் ஆயிடும். அது என்ன பண்ணும்னா அந்த குழந்தையில வந்து மைண்ட்ல போய் என்ன பண்ணிடுது, ஸ்டோர் பண்ணிடுது. உன்னால பேச முடியும், நீ ஆ ஈ ஊன்னா சொல்ல முடியும், நீ சொல்லுவ, அம்மா அப்பா சொல்லுவ. அப்ப என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா குழந்தை நார்மல் லைஃப்ல விளையாடுறப்ப அது என்ன பண்ணும், ஜென்ரலா வந்து குழந்தை வந்து அதுவா அந்த மைண்ட் வந்து இன்சிஸ்ட் பண்ணி அந்த குழந்தைய சொல்லுது. இப்ப உங்களுக்கு புரியுதா எப்படி அந்த குழந்தை சொன்னுச்சு அப்படின்னு? அவங்களுக்கு சொன்னப்ப ஸ்டார்டிங்ல அந்த டெக்னிக் சொன்னப்ப புரிஞ்சிருக்காது. ஆனா இப்ப நீங்க இதை கோஆர்டினேட் பண்ணி பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கும் இல்லையா? எல்லாரோட லைஃப்லயும் விடிய காலை ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கணும்னா அலாரம் செட் பண்றதுக்கு முன்னாடி அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு இதை நீங்க எல்லாருமே செக் பண்ணி பார்த்திருப்பீங்க. உங்க லைஃப்ல வந்து கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணி பார்ப்பீங்க, உங்களுக்கே டிஃபரன்ஸ் இருந்துச்சு இல்லையா? இதான் நான் இந்த டெக்னிக்கை பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். அடுத்து இத மாதிரி நிறைய இது பண்ணிருக்கலாம். நீங்க நிறைய விஷயம் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, நானும் பண்ணியிருக்கேன். நீங்களும் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும்னாலும் இந்த மாதிரி நடந்த மாதிரி கற்பனை பண்ணுங்க. ஒரு குழந்தை வந்து ரெஸ்ட் ரூமே போலன்னு வைங்களேன், இந்த குழந்தைக்கு ரெஸ்ட் ரூம் வந்து பெட் வெட் பண்ணிட்டே இருந்துச்சு. அப்ப அந்த குழந்தைக்கு நாங்க என்ன பண்ணோம்னா, அந்த குழந்தையோட காதுல போய் குழந்தைக்கு பாத்ரூம் வந்துச்சுன்னா, பாப்பா பாத்ரூம் வந்தா ரெஸ்ட் ரூம்ல போய் தான் பாத்ரூம் போகும் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்றோம். சொல்றப்ப வந்து என்ன பண்ணுவோம்னா, ஆட்டோமேட்டிக்காவே எப்படியும் நார்மலா பெட் வெட் பண்றது பண்ணதான் செய்யும். பண்றப்ப இப்ப பேரண்ட் என்ன பண்ணணும்னா அப்படியே மாத்தி சொல்லுவோம். இது பொய் தான். ஆனா அந்த குழந்தையோட மனசை நம்ப வைக்கிறக்காண்டி. குழந்தை மனசுன்றது உண்மையிலேங்க ஒரு ஒரு அழகான ஒரு கருவி. அதை வந்து நீங்க எப்படி வேணாலும் ஏமாத்தலாம். அதை ஒரு ஜாலியா தட்டி கொடுத்து ஏமாத்தலாம். ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு கொஞ்சி கொலாவி ஏமாத்தலாம். எப்படி வேணா பண்ணலாம். அப்ப இதுல என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தை பெட் வெட்டு தான் பண்ணுது. நாள் வந்து அவங்க மம்மிட்ட இருந்து சொல்றேன், இந்த மாதிரி சொல்லுங்க, அந்த குழந்தை வந்து பாத்ரூம் வந்தா அம்மாவை எழுப்பும், எழுப்பிட்டு பாத்ரூம்ல போய் ரெஸ்ட் ரூம் போவோம் அப்படி சொல்லி நாங்க சொல்றோம், சொல்லி கொடுக்குறோம். அப்போ வந்து என்ன பண்ண பெட் வெட் பண்ணும், கண்டிப்பா பண்ணதான் செய்யணும். ஏன்னா ஒரு 2-3 நாளைக்கு ஆள் மனசுல பதிஞ்சாலும் அதை செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்ப பண்ணும். அப்ப என்ன பண்ணணும்னா பேரண்டிங்க மாத்தி சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, நீ எப்பவுமே அம்மா பாத்ரூம் வந்தா நீ அம்மாவை எழுப்பவேல, எழுப்பிட்டு அங்க ரெஸ்ட் ரூம் தான் போயிருப்பேன், ஏன் இப்படி மாத்தி இருக்க செல்லக்குட்டி, அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம எப்பவுமே நீ அம்மாவை எழுப்பவே, நீ தான் பாத்ரூம் வந்தா சொல்ல. இப்ப என்ன பண்ணும்னா அது ஆல்ரெடி மைண்ட்ல வந்து இன்சிஸ்ட் பண்ணிருக்கும் இல்லையா? அப்போ வந்து அது கன்ஃபியூஷன்லயே இருக்கும். என்னடா நம்ம மைண்ட் வந்து என்ன சொல்லுது, பாத்ரூம் போய் இருக்கணும்னு சொல்லுது. ஆனா நம்ம பெட்லயே வெட் பண்ணிட்டோம். ஏன்னா அது வந்து பிஹேவியர் இல்லையா? பிஹேவியர் வந்து எத்தனை நாள் ஆகும், 48 நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதான் அது ஹேபிச்சுவலா மாறும் இல்லையா, நடைமுறைக்கு வரும். ஆனா அது ரெகுலரா பண்ணனால அது ஆல்ரெடி வந்து ரெகுலராவே பெட் வெட் பண்ணனால ஆட்டோமேட்டிக்கா அது ஹேபிச்சுவலா இருக்கனால ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடும். இப்போ வந்து அது மைண்ட் இன்சிஸ்ட் பண்ணும், நீ ரெஸ்ட் ரூம் தானே போகணும், அம்மாவை எழுப்பிட்டு ரெஸ்ட் ரூம் போகணும்ல, ஏன் பண்ண அப்படின்னு கன்ஃபியூஷன்ல சொல்லும். சொல்றப்ப அந்த குழந்தை ஒரு கன்ஃபியூஷனே இருக்கும். இப்ப அம்மா என்ன பண்றாங்க, நீ பாத்ரூம் வந்தா நீ எப்பவுமே அம்மாவை தானே எழுப்புவ, எழுப்பி ரெஸ்ட் ரூம் கூட்டி போக சொல்லுவேல, ஏன்டா சொல்ல சொல்லலன்னு இனிமே சொல்லுவீங்களாடி தங்கம் தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப அப்ப என்ன பண்ணும், ஆமால நம்ம மைண்டா தானே சொன்னுச்சு, அம்மாவை தான் சொல்லுவோம். அப்ப இவ்வளவு நாள் நம்மள அறியாம ஏதோ தப்பு பண்ணிருக்கோம் போலக்கு, ஆனா நம்ம பாத்ரூம் வந்தா போயிருவோம் போலக்கு, இன்னைக்கு ஏதோ தெரியாம பெட் வெட் பண்ணிட்டோம் போலக்கு அப்படின்னு குழந்தை மைண்டா அதுவாவே சமாதானப்படுத்தும். அப்படி சமாதானப்படுத்துறப்ப ஆட்டோமேட்டிக்காவே 2 or 3 டேஸ்ல குழந்தை வந்து திரும்ப திரும்ப அந்த ஹேபிச்சுவல் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு ஒரு 10 டேஸ் ஆச்சு மினிமம் வந்துட்டே இருக்கும். அப்ப பண்றப்ப ஒவ்வொரு தடவை உங்க அம்மா அப்படிதான் பொய் சொல்லிட்டே இருக்கணும். இதெல்லாம் பொய் சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா சில பிஹேவியருக்காண்டி நம்ம சில மாற்றங்களை ஏற்படுத்துறோம். அப்ப திரும்ப திரும்ப சொல்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தையோட மைண்ட் வந்து தன்னைத்தானே இது பண்ணி சரி பண்ணி ஆட்டோமேட்டிக்காவே அப்புறம் ரெஸ்ட் ரூம் வந்து பாத்ரூம்ல போக ஆரம்பிச்சு. ஓகேவா? இந்த மாதிரி டெக்னிக்லாம் சிலது இருக்கு. இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாரோட லைஃப்லயும் இது பண்ணும். இப்ப ஒருத்தவங்கள்ட்ட இந்த முன்னாடி சீக்ரெட் புக்ல சொன்னாங்களா, சீக்ரெட் புக்ல விஷுவலைசேஷன் பண்றது எப்படி, அந்த சீக்ரெட் வந்து எப்படி நம்ம மைண்ட வந்து இது பண்றது, இதெல்லாம் நீங்க நிறைய புக்ல படிச்சிருப்பீங்க. இப்ப நிறைய சீக்ரெட் புக் விஷுவலைசேஷன் பத்திலாம் நிறைய வந்துருச்சு இல்லையா? நிறைய ஆடியோ புக் இதுல எல்லாம் வந்துருச்சு. அதனால நீங்க மேக்சிமம் இதை பத்தி எல்லாம் அனலிசிஸ் பண்ணிருப்பீங்க. நான் பர்சனலா அப்ளை பண்ணது இதை மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதை எல்லாருமே அப்ளை பண்ணி பாருங்க. உங்க குழந்தையோட பிஹேவியர்லயும் சரி, இல்ல ஒரு ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் பேரண்ட்ஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அவங்களோட குழந்தையோட பிஹேவியர் மாடிஃபிகேஷன் இருக்கும். இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காவே கண்டிப்பா சேஞ்சஸ் பண்ணும். அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு பெரிய கண்டென்ட். நான் நிறைய அதை பேசுறது ரொம்ப நேரம் போகும். அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து ஒன்னே மட்டும் சொல்றேன்.
ஓகேவா? எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து இப்ப ரீசெண்டா நான் ஒரு புக்ல படிச்சது இது. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஒரு குழந்தை வந்து ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் ஆகுறாங்க இல்லையா? அந்த ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனுக்கு எதுல லேக் ஆயிருப்பாங்க அப்படின்னா, அந்த குழந்தை வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல தான் லேக் ஆயிருப்பாங்க. அதாவது ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. யோசிச்சு செய்ய தெரியாது. என்ன தோணுதோ செய்வாங்க. அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையே. என்ன மைண்ட்ல தோணுதோ அதை செய்வாங்க. இதே இது இது எப்படி நடக்குதுன்னு சொல்றேன். ஆக்சுவலா பை நேச்சராவே வந்து ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஹியூமன் பீயிங்ஸ் எப்பவுமே வந்து தானா வளர முடியாது. ஆல்ரெடி ஆனா பை நேச்சராவே அவங்களுக்கு வந்து ஐக்யூல வந்து இருக்கும். அதாவது காக்னேட்டிவ் வந்து ஆல்ரெடி பிறக்கிறப்பே இருக்கும். ஆனா அந்த குழந்தைய வந்து என்ன பண்ணுவோம், ஒரு எந்திரிச்சு நடந்து ஸ்கூலுக்கு போற வரைக்கும் நம்ம தான் பராமரிக்கணும். நம்ம தான் சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கு பாத்ரூம் போனா நம்ம தான் கிளீன் பண்ணணும். அந்த குழந்தை வந்து சில அறிவுக்கு அந்த குழந்தை குப்புற விழுது இதெல்லாம் அதுவா பண்ணிடும். ஆனா குழந்தைய பராமரிக்கிறது நம்ம தான் பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரை. ஆனா அனிமல்ஸ்க்கு அப்படி கிடையாது. அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பிறந்து அடுத்த நாளே விட்டா அந்த இறந்த உடனே வந்து குழந்தை அதுவா எந்திரிக்கும், அதுவா நடக்கும், அதுவா பால் குடிக்கும், அதுவா வளர்ந்துரும். இதுல மனிதருக்கும் உங்களுக்கு ஏன் டிஃபரன்ஸ் பண்ணுதுன்னா, இது மிருகங்கள் அதாவது அனிமலோ அனிமல் வந்து யோசிச்சு செயல்படணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஆனா அஸ் ஏ ஹியூமன் பீயிங் வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் எப்படி பண்ணணும், ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட தான் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு குழந்தைய எப்படி ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் நார்மல் சில்ட்ரன் நம்ம செக் பண்றோம் அப்படின்னா, இந்த குழந்தையோட ஐக்கியூ லெவல் வச்சுதான் இல்லையா? இந்த குழந்தை வந்து 5 வயசுல பண்றத போய் 1 வயசுல பண்ணுது, 1 வயசுல பண்றத வந்து 15 வயசுல பண்ணுது அப்படின்றது தானே இந்த குழந்தையோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வச்சு தானே நம்ம அதை சொல்றோம். இந்த குழந்தை வந்து ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன். அப்ப இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து வளராதது தான் அந்த குழந்தையோட ஐடென்டிட்டி. இப்ப இந்த இதை வந்து எப்படி வளரணும் அப்படின்னா, அந்த எல்லாருக்குமே வந்து ஒரு எமோஷனல் இந்த சைடு வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். சரியா? அப்போ வந்து இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான் நம்ம படிக்கிற அறிவு, மாரல் மாரல் எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் இதுல வந்து வளருது. இத வந்து இத வந்து செயல்படாத அளவுக்கு ஒரு விஷயம் தூண்டும். அது எதுன்னா, நீங்க தயவுசெய்து எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான வேர்டு. எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆஹ் எது அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ வளர விடாம அந்த இதை லாக் பண்ணி வைக்கும்னா, பேரண்ட்ஸ் வந்து சின்ன பிள்ளையில வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. 2 பேரண்ட்ஸும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த குழந்தை அது சொல்ல தெரியாது இல்லையா? அப்ப எமோஷனல் அஃபெக்ட் ஆகும். அது அதிகமா அஃபெக்ட் ஆகி ஒரு கட்டத்துல அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான் வளரவே விடாது. வேலையே செய்ய விடாம டக் பண்ணி வச்சிரும். அதனாலதான் அந்த குழந்தை வந்து எல்லாரும் வந்து பேரண்ட்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை போடாதீங்க பேரண்ட்ஸ் குழந்தை முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இது வளராததுனால அந்த குழந்தைங்க ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனா வராங்க. இது வந்து நான் வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம பின்னாடி நம்ம இதை பத்தி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஒரு சில 1-2 மட்டும் சிம்பிளா சொல்றேன். நான் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வீடியோ போட முடிஞ்சா பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சிம்பிளா வேணா ஒரு 2 லைன் சொல்றேன். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அம்மா அப்பா சண்டை போடுறதை ஸ்டாப் பண்ணணும். செகண்ட் திங் என்னன்னா, குழந்தைய வந்து எமோஷனலா ஃபீல் பண்ண வைக்கும். இப்ப கோவம் வருதா, ஆமா நான் இங்க கோவமா இருக்கேன்ல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணணும். சந்தோஷமா இருக்கு, ஆமா நான் சந்தோஷமா இருக்கேன்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு உணர்வையும் ஃபீல் பண்ண வைக்கணும். அப்படி ஃபீல் பண்ணி அந்த குழந்தைய வந்து வெளிப்படுத்த வச்சாங்கன்னா இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மேம்பட ஆரம்பிச்சு. உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஆக்சுவலா இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏன் டம்ப் ஆகுது, அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வளராம இருக்குன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரையும் அந்த குழந்தை அதிகப்படியான எமோஷனலை வெளிப்படுத்தாம அடக்கி 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 அது வைக்க ஒரு கட்டத்துல வந்து அந்த குழந்தைக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வளராமே போயிடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் வந்து பிரச்சனை அதாவது ஒரு கொலை பண்றவங்க இல்ல ஒரு தப்பு பண்றவங்க வந்து ஏன் பண்றாங்கன்னா, இன்டென்சிவா அவங்களுக்கு மைண்ட் என்ன தோணுதோ அதை உடனே செஞ்சிருவாங்க. கொலை பண்ணணும்னு தோணுங்க, ஒரு கோவம் வந்துச்சா கொலை பண்ண தோணுதா கொலை பண்ணிடுவாங்க. அடிக்கணும்னு தோணுச்சா அடிச்சிருவாங்க. சண்டை போட தோணுச்சா சண்டை போடுவாங்க. அவங்களால வந்து தன்னோட எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா
ஆரம்பத்துல இதெல்லாம் உங்களுக்கு பாதிச்சிருக்கு. அதனால அவங்க எமோஷனல அதிகமா அடக்கி அடக்கி வச்சனால அவங்கனால இன்டென்சிவா அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ மேக் பண்ணி அத யோசிச்சு ஒரு விஷயத்த பக்குவமா ஹேண்டில் பண்ற விஷயமே இல்லாம போகும். உங்களுக்கு மேக்சிமம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அவசியம், அது இருக்கறனால எவ்வளவு எல்லாம் பாதிப்பு வருதுன்றத புரிஞ்சுக்கேன். மேக்சிமம் வந்து அதாவது மேக்சிமம் இல்ல டோட்டலாவே வந்து ஒருத்தவங்க தப்பு பண்றாங்க, பொது இடத்துல வந்து அவங்களால வந்து காமனா ஒரு இதுல பண்ண முடியலன்னா அதுக்கு முழுக்க முழுக்க என்ன காரணம் அப்படின்னா இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பாதிக்கப்பட்டதும். அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எப்ப பாதிக்கப்படணும்னா பேரண்ட்ஸ் அம்மா அப்பா சண்டை போடுறத சின்ன வயசுல குழந்தை அதிகமா பாக்குறது, அடிக்கிறது, இது பண்றதெல்லாம் பார்க்க பார்க்க இந்த குழந்தையோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வளராமே போயிடும். இது வந்து யாரோட கையில இருக்கு அப்படின்றத நீங்க யோசிங்க. இதுல இதோட இந்த டாபிக் செக்ஷன் வந்து முடிச்சுக்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நன்றி, வணக்கம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நன்றிகள் அம்மா, ரொம்ப சூப்பரா எடுத்தீங்க கிளாஸ். சூப்பரா எடுத்தீங்கன்றதை விட ரியாலிட்டியா நிறைய சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ஸோ எப்படி வந்து சைல்டு பிஹேவியர் எல்லாம் பற்றியெல்லாம் பேசியிருந்தீங்க. ஸோ அதை எப்படி மாடிஃபை பண்ணுறதுலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷன். கண்டிப்பாக ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் எல்லாம் சைக்காலஜிக்கலாக நிறைய இருக்கு இல்லைங்களா. ஸோ அது நம்ம கையில் தான் கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா அந்த சைக்காலஜிக்கலாவும் நமக்கு அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ பிஹேவியரல் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம வீட்டில் நம்ம ஃபேமிலியில் என்ன இருக்கோ அதுதான் சில்ட்ரனுக்கு வந்துட்டு வரும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபைட்டிங் சீன்ஸு இதெல்லாம் பார்த்து வீட்டில் வளர்கிற குழந்தைங்கெல்லாம் கொஞ்சம் அடிக்கிறது, எமோஷ்னலாக வந்துட்டு அவங்க கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாம்மா, ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய சைக்காலஜிக்கலாக சில்ட்ரன் பிஹேவியரை வந்து நிறைய அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தளத்திற்கு வந்து ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் அண்ட் தென் நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்மா. தேங்க்யூ ஸோ மச். யாருக்காவது இது டவுட் இருந்தால் நம்ம கேட்கலாம். பிரியாம்மா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா இந்த சைல்டு பிஹேவியரை பற்றி, பிஹேவியர் மாடிஃபிகேஷன்? டவுட் இருந்தாலும் கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லலாம். மாசிலம் மணி ஐயா. மேம் வணக்கம் மேம். சொல்லுங்க மேம். என்னோட குழந்தை எப்ப பார்த்தாலும் குதிச்சுட்டே இருக்காரு மேம். என்ன பண்றாங்க? குதிச்சுட்டே இருக்காரு மேம். குதிக்கிறாங்களா? துருத்துருன்னு இருக்காங்க. துருத்துருன்னு இருக்க குழந்தை துருத்துருன்னு இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தையோட எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு வந்து அதிகப்படியான எனர்ஜி இருக்கு. அதை எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு தெரியாம ஓடி ஆடி அங்கிட்ட இருந்து ஓடி ஓடி விளையாண்டு அந்த எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சேர்த்து விடுங்க. அத்லெட்டிக் இதெல்லாம் ட்ரை பண்ணி விடுங்க. நிறைய எக்ஸ்ட்ரா, அதாவது படிப்பு சம்பந்தமா கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் செஸ், கேரம் போர்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்னு பாருங்க. ஓடிக்கிட்டே இருக்காங்கன்னா அத்லெட்டிக்ல ட்ரை பண்ணுங்க. அத்லெட்டிக்ல அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க எது எது அவங்களுக்கு செட் ஆகும். இல்லக்கா இது குண்டு எறிதல், இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, ஓடுறது, ஜம்பிங், இதெல்லாம் லாங் ஜம்ப் இதெல்லாம் இருக்கு. அவங்க செக் பண்ணிட்டு எதுல அவங்களுக்கு டேலண்டா இருக்காங்களோ அதை இது பண்ணிட்டோம்னா இந்த துருதுருப்பு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். ஆக்சுவலா இந்த துருதுருப்பு எப்படி கம்மி பண்றது அப்படின்னு ஒரு டாபிக் பேசலாம்னு இருக்கோம். அதுல இன்னும் கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைனா பேசுவோம். நெக்ஸ்ட் மந்த் இருக்கு நினைக்கிறேன். ஓகே மேம். மேம் நிறைய பேசிட்டே இருக்காங்க. நிறைய பேசிட்டே இருக்காங்களா? நிறைய பேசிட்டே இருக்காங்கன்னா வீட்டுல யாராவது நிறைய பேசிட்டே இருப்பாங்க. அதை கொஞ்சம் எலாபரேட்டா வீட்டுல வந்து எல்லாரும் ஒரு விஷயத்த வந்து நல்லா எலாபரேட்டா சொல்றதுனால மேபி அவங்க பேசுவாங்க. பேசினா நல்லது தானே. அப்பதான் வந்து அவங்களோட நாலேஜ் வந்து ஒரு சென்டென்ஸ் நிறைய இடத்துல குழந்தைங்க பேச மாட்டாங்க. சில குழந்தைங்க நிறைய பேசுறாங்கன்னா நல்லதான். அது வந்து காலப்போக்கில் ஒரு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்சுவலா உங்க குழந்தைக்கு என்ன ஏஜ் ஆகுதுமா? 6 வயசு இல்லையா? 6 வயசு. 8 வயசு வரையும் ஒரு குழந்தைய வந்து அசஸ்மெண்டே பண்ணக்கூடாது. குழந்தைய வந்து குழந்தை போக்குல விட்டுறணும். இந்த குழந்தை இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாம அப்பப்ப தப்பு பண்ண மட்டும் லைட்டா கண்டிச்சுக்கிட்டு சில சில பிஹேவியர் நம்ம சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு விட்டுறலாம். ஏன்னா 8 வயசுக்கு மேலதான் வந்து குழந்தைங்க வந்து குழந்தைகளா வளருவாங்க. அப்ப இப்ப ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து இந்த குழந்தை மட்டும் நிறைய பேசிட்டே இருக்குதுங்க, மத்த பசங்க சொல்லுவாங்க என்ன எதுக்கு இருந்தாலும் பேசிக்கிட்டே இருக்க நைன் அப்படின்ட்டு கொஞ்சம் இக்னோர் பண்ணுவாங்க. அப்ப இந்த குழந்தைக்கு தோணும், ஐயோ
என்னடா எல்லாரும் நம்ம தப்பா பாக்குறாங்க, அப்ப நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியா பேசணும் அப்படின்னு குழந்தையாவே பிஹேவியர் செட் பண்ணும். ஒரு 13 வயசுல இந்த பீப்புட்டி அடையிறாங்க இல்லையா, அப்போ ஒரு சேஞ்சஸ் நடக்கும். ஒரு ஸ்கூலுக்கு போகணும்னு ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அப்ப இவங்க கிளாஸ் ரூம்ல மத்த சில்ட்ரன் எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு பார்த்துட்டு தேவைப்பட்ட அதை கூட்டவும் தேவைப்பட்ட அதை குறைக்கவும் செஞ்சுக்கிருவாங்க. அதனால அது வரைக்கும் அந்த குழந்தைய வந்து குழந்தையா வளர விடுங்க. ரொம்ப அந்த மாதிரி பேசினா மட்டும் நீ இப்படியே பேசிட்டே இருந்தேன்னா உன்னோட வந்து கவனிக்க மாட்டாங்கடா செல்லம். கொஞ்சம் சிம்பிளா சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உன் மேல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க அப்படின்னு அந்த குழந்தைய ஒரு கம்ப்ளைண்டா சொல்லாம கொஞ்சம் ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி அதை மாடிஃபை பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அது மாறிடும். சரிங்க மேம், ரொம்ப நன்றி மேம், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா நன்றி. இருந்துச்சு மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூமா. ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். நிறைய குழந்தைங்க இப்ப அப்படிதான் இருக்காங்க. முக்காவாசி குழந்தைங்க ரொம்ப துரு நாட்டியா தான் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேசிட்டே தான் இருக்காங்க. சோ எங்க வீட்லயும் தம்பி பசங்க எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. கண்டிப்பா. சோ கொஞ்சம் இல்ல கஷ்டம். இல்ல ஆக்சுவலா என்னன்னா எல்லாருமே எக்ஸ்ட்ரோவர்ட்டாவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா இந்த உலகத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டு தேவைப்படுறாங்க, இன்ட்ரோவர்ட்டு தேவைப்படுறாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு கட்டத்துல அவங்களே தன்னை பிஹேவியர் எப்பவுமே வந்து அவங்களே அனலிசிஸ் பண்ணி தேவைப்படுற இடத்துல எக்ஸ்ட்ரோவர்ட்டாவும் தேவைப்படுற இடத்துல இன்ட்ரோவர்ட்டாவும் மாறுறதுக்கு நம்ம கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும். அப்ப அவங்களே மாறிக்கலாம். நம்ம போய் ஒரு இதை இன்சிஸ்ட் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை வந்து ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்க நார்மலா வீட்டுல வேலை செய்றீங்க நீங்க வீட்டு வேலை நீங்க எப்பயும் முடிச்சிடும். உங்க மாமியார் வந்து வேமா வேமா பாத்திரத்தை விளக்கு, வேமா அந்த வீடை கூட்டு, வேமா இது பண்ணு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த ஒர்க்கை பார்ப்பீங்க. இதே இது சொல்லேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஹாப்பியா உங்களோட ஒர்க்கு ஜாலியா போடுறப்ப ஆட்டோமேட்டிக்காவே அதை விட அவங்க சொல்றப்ப பண்றதை விட நீங்களா பண்றப்ப இன்னும் பெஸ்டா பண்ணுவீங்க இல்லையா? அப்ப இண்டிவிஜுவலா அவங்கள தன்னை சேஞ்ச் பண்றப்ப இன்னும் பெஸ்டா அதோட ரிசல்ட் கிடைக்கும். ஒருத்தவங்களோட இன்சிஸ்ட் மூலமா ரொம்ப சொல்லிட்டே இருக்கப்ப ஒரு கட்டத்தை என்னடா எதை எடுத்தாலும் கம்ப்ளைண்ட் அப்ப நம்ம பேசவே கூடாது அப்படின்னு அந்த பேச்சே டோட்டலா நின்றோம். அதனால குழந்தை வந்து அதுவா தன்னை சேஞ்ச் பண்றதுதான் பெஸ்ட் சொல்யூஷனா நம்மளுக்கு இருக்கும். காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா அது மாறிடும். இப்ப நிறைய அந்த சின்சான் டிவி தான் எல்லாரும் வீட்லயும் ஓடுது. அப்ப வந்து சின்சான்ல வந்து எல்லாரும் சொல்லியிருப்பாங்க இல்லையா, சின்சான் கேரக்டர் தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்ப அந்த சின்சான் வந்து எப்படி பேசிட்டே இருக்காரு அன்வான்டா, அதை பார்த்து பார்த்து அந்த குழந்தைகளையும் பேசுறாங்க. ஐ திங்க் சோ. இல்ல இல்ல அது குழந்தைங்க அதையும் பாக்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி வேணா பிஹேவியர் இது இந்த ஸ்பீச் வந்து காலப்போக்குல வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அப்படி இருக்கலாம். நீங்க சொன்ன கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும். சோ தேங்க்யூமா. அதான் ஆம்பிவர்ட்டா மாறிக்கலாம் இல்லைங்களா? போத் எங்க தேவையோ எக்ஸ்ட்ரோவர்ட் அண்ட் இன்ட்ரோவர்ட் ரெண்டுமே வந்து ஒரு ஆம்பிவர்ட் பர்சனா வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். சோ கண்டிப்பாமா. தேங்க்யூ சோ மச். நல்ல பதில் உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூமா. நன்றிகள்மா. மாசிலாமணி ஐயா கேள்விகள் இருக்காங்க ஐயா உங்களுக்கு? மாசிலாமணி ஐயா. நன்றிகள் ஐயா, பேசுங்க. நன்றிங்கம்மா, ரொம்ப நல்லா எடுத்துருந்தீங்க. தேங்க்யூ. நல்லா அருமையா கிளாஸ் எடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. மாசிலாமணி சார், நீங்க என்ன பேசலாம்? குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். எங்க பாப்பா வந்து 7th படிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி, அவங்க விளையாட்டு பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க அளவுக்கு இவங்க மெச்சூரிட்டி இல்லாம கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. அதாவது வந்து இதை செய்யக்கூடாது, இல்ல மத்தவங்க மேல சாயக்கூடாது, அந்த மாதிரி எது சொன்னாலுமே அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. அதனால என்ன பண்ணலாம்? நான் சொன்னதுதான் அந்த பிஹேவியர் சொன்னேன் இல்லையா, அந்த எதை நீங்க மாத்த நினைக்கிறீங்களோ அதை வந்து நைட்டு தூங்குறப்ப ஆள் மனசுல பதிய வைங்க. அதை பிரசன்ட் டென்ஸ்ல செய்யற மாதிரி, அதாவது செய்வ அப்படி சொல்லாம நீ செஞ்சுக்கிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் நல்ல பொண்ணா இருப்பேல. அதாவது இப்ப சாஞ்சிட்டே இருக்கான்னு வைங்களேன் ஒருத்தவங்க மேல, அப்ப நீங்க சாஞ்சிட்டே இருக்க அப்படி சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் நீ வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தானே சொல்ல பழகுவ அப்படின்னு சொல்லணும். அந்த வேர்டே வரக்கூடாது. நீங்க எந்த பிஹேவியரை சொல்றீங்களோ அந்த பிஹேவியரே வரக்கூடாது. நீங்க என்ன எதிர்பார்க்கறியோ அந்த பிஹேவியர் மட்டும் சொல்லி குழந்தை மைண்ட செட் பண்ணணும். அப்ப பண்றப்ப பிரசன்ட் டென்ஸ்ல பண்ணுவாங்க. பண்றப்ப நீங்க என்ன பண்ண, நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை சொல்லணும். நீ இப்படிதானே பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ணதால சொல்ல நல்லா இருக்கும், என்ன புதுசா அப்படி பண்ற அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் கன்ஃபியூஷன் பண்ணி ஒருவேளை அப்ப நம்ம பண்ண மாட்டோம் போலக்கு அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்கா மாறணும். கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. ஆமா, சேஞ்ச் பண்ணணும். அது பிரசன்ட் டென்ஸ்ல பண்ணுங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன மாரல் ஸ்டோரி சொல்லுங்க குழந்தைக்கு. மாரல் ஸ்டோரியை நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி, இந்த மாதிரி இருந்தா நல்லா, எல்லாரும் உன்ட்ட வந்து
எல்லாரும் அட்ராக்ட் பண்ணி எல்லாரும் மேல பாசமா இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ண என்ன அந்த குழந்தை ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா பண்ணுது அப்படின்னு கொஞ்சம் ஒதுங்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு மாரல் ஸ்டோரி மூலியமா குழந்தைய பிஹேவியரை செட் பண்ணும். ஏன்னா அந்த குழந்தை வந்து இப்ப புரியுற ஸ்டேஜ் ஒரு 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை இது மட்டும் பண்ணிட்டு விட்டுறலாம். ஆனா இந்த குழந்தை கொஞ்சம் பெரிய பொண்ணா வளர்ந்துட்டான். ஒரு 7th ஒரு 12 வயசு நெருக்கி வந்திருப்பாங்க இல்லையா? இப்ப இவங்களுக்கு மாறல் மூலியமாவும் நீங்க சில விஷயங்கள் சொல்லணும். 7 இந்த வயசு இடத்துல ஆகுது. இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். 7 வயசா 7th சொன்னீங்க? இல்ல 7th 7 வயசு தானே அது? ஆமா 7 வயசு. ஓகே 7 வயசுல நீங்க மாரல் ஸ்டோரி பிளஸ் இந்த டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. மேம் தூங்கின பிறகு 5 மினிட்ஸ் கழிச்சு சொல்லணுமா மேம்? ஆமா தூங்கி 5 நிமிஷம் கழிச்சு ஆல் மனசு ஓப்பன் ஆயிடும். அந்த டயத்துல போட்டு செட் பண்ணிடுவாங்க. சரி மேம். ஓகே, அலாரம் செட் பண்ண மாதிரி செட் பண்ணிடுங்க. ஆமா ஓகே. வேணா நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவை மாத்தி சொல்லக்கூடாது. இப்ப இன்னைக்கு சொன்னதான் நீங்க அடுத்த நாள் சொல்லணும். அப்ப நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு தாயிட்ட போட்டு விட்டீங்கன்னா அது ஒரு ரெகுலரா போடுறப்ப ஆட்டோமேட்டிக்கா இதாயிடும். ஒவ்வொரு தடவை மாறி மாறி சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு சொல்றது நாளைக்கு நம்ம மறந்துடுவோம் இல்லையா? அதனால எழுதி வச்சுக்கோங்க. எழுதுங்க என்ன வேணும்ன்றத எழுதிட்டு அதோட ரீட் பண்ணி பாருங்க. அது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கா, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அந்த இது இருக்கா, இல்ல குழந்தை தப்பு பண்றது இருக்கா நீங்க செக் பண்ணி பாருங்க. சில பேர் மேக்சிமம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை என்ன தப்பு பண்ணா அதே சொல்லிடுவாங்க. நீ இது பண்ண மாட்டேல அப்படி சொல்லலாம். அப்படி சொல்லக்கூடாது. நீங்க வந்து இந்த மாதிரி தானே பண்ணுவ, இது உனக்கு தான் இதுதானே எப்பவுமே பண்ணுவ அந்த மாதிரியே சொல்லணும். நீங்க என்ன பிஹேவியர் எதிர்பார்க்கறீங்களோ அதை தான் பிரசன்ட் டென்ஸ்ல செய்யற மாதிரி குழந்தை சொல்லணும். அப்படி எழுதி வச்சுக்கிறது தான் பெட்டர். எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணணும். அதாவது ஒண்ணா சொல்லலாம் இல்லங்கம்மா? ஃபர்ஸ்ட் ஒரு ஆமா பிஹேவியர் வந்து ஒரு டெக்னிக் மட்டும் வச்சு ஒரு பிஹேவியர் தான் எடுத்துக்கணும். மொத்தமா ஆமா எடுக்கக்கூடாது. ஒரு ஒரு பிஹேவியர் ஒரு தடவை எடுத்து பண்ணீங்கன்னா அது சொல்லிட்டே வந்து அது சேஞ்ச் ஆகுற வரைக்கும் அதே சொல்லிட்டு இருக்கணும். தென் அது ஆமா சேஞ்ச் ஆச்சுன்னா அடுத்த பிஹேவியர் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கலாம். ஆமா ஆமா ஓகே ஓகேங்கம்மா. தேங்க்யூ ஓகே ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். நல்லா இருந்தது. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்மா. ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு குழந்தைகளுக்கான ஒரு நல்ல ஒரு செஷன். ஸோ குழந்தை வச்சிருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு அம்மா அப்பாக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ட்ரீட்மெண்ட். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. ட்ரீட்மெண்ட் நன்றி. கிடையாது, தெரப்பி. ஸோ தெரப்பி சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன்மா. இதே மாதிரி நீங்க எங்க வாழ்க தளத்திற்கு வளமுடன். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்மா. நன்றிகள்மா. கண்டிப்பா. வாழ்க வளம். நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. விளையாட ரொம்ப பொறுமையா அனைவரும் நிதானமா அதை கேட்டு அதை நீங்க உங்க வாழ்க்கையில பயன்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். இனி அடுத்த வகுப்புல இன்னும் கொஞ்சம் பெஸ்டா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. நன்றிகளா. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. தேங்க்யூ. முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. நன்றி.